Today we are discussing some of the important concepts from Indian Contract Act along with question answer format discuss பண்ணலாம் which is useful for your upcoming examination. So again, come on guys, I think இந்த PDF வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த PDF நம்ம வந்து அந்த குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறோம். எஸ், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கம் ஆன் கைஸ். ஆல்ரெடி ஒன் டைம் படிச்சிருக்கீங்கன்னா இட் will be very easy and it will be very good. Come on. X, a guardian, on behalf of Y, a minor, entered into a contract with Z for purchase of a movable property. ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் ரீட் பண்ணுங்க. இங்க வந்து மைனருக்காக அவங்களுடைய கார்டியன் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நம்ம ப்ரொவிஷன் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது minor, can a minor enter into contract? No, but guardian can enter into contract for minor for his benefits or even to buy movable property, not immovable. சார் புரியல. பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம், இன்சூரன்ஸ் அக்கவுண்ட் எடுக்கலாம், ஈவன் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பாங்க? கார்டியன் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க எப்படி ஆன்சர் எழுதணும் கேட்டீங்கன்னா, ஆன்சர் வந்து இதெல்லாம் வந்து ஒன் லைன் கொஸ்டின், ஈச் கொஸ்டின் 2 marks. எங்க யாருமே வீடியோ ஆன் பண்ண வேணாம், ஜஸ்ட் கேட்டா மட்டும் போதும். ஈச் கொஸ்டின் 2 marks மாதிரி வரும். ஸோ நீங்க நிறைய வளவளவலான்னு எழுத தேவையே இல்லை. ப்ரொவிஷன் அண்ட் ஆன்சர், அதாவது அந்த ப்ரொவிஷனும் ஆன்சரும் சேர்ந்து நீங்க எழுதினா போதும். இங்க நான் கீழே பிளாக் கலர்ல போட்டிருக்கிறது வந்து ஜஸ்ட் ஏ சம்மரி ஆன்சர் மட்டும்தான். நீங்க கொஞ்சம் கூட எழுதணும். ஸோ பேசிக்கலி what is the first answer? Guardian can enter into contract for minor for his benefits. Again, movable ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கலாம், ஆனா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது. ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி தாராளமாக மைனருக்காக வாங்கலாம். யாரு? கார்டியன் கேன் என்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர். ஈவன் மைனர் கேன் பை ஷேர்ஸ், பட் மைனர் வாங்கக்கூடாது. கார்டியன் வில் பை ஆன் பிஹாஃப் ஆஃப் ஷேர்ஸ், ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர். ஈவன் மைனர் கேன் என்டர் இன்டு எம்ஓஏ, எம்ஓஏல சப்ஸ்கிரைபர் ஆகலாம், மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் சப்ஸ்கிரைபர் ஆகலாம். ஆனா மைனருக்கு சைன் பண்ண முடியாது. கார்டியன் கேன் கம் அண்ட் சைன். ஆர் யூ கெட்டிங் இட்? ஏங்க, ஒரு கொஸ்டின் முடிச்சா ஒரு தம்ஸ் அப் மட்டும் வேகம் போடுங்கடா. டவுட்ஸ் மாத்தி வைங்க, ஐ வில் கம் பேக் ப்ளீஸ். ஒரு ஆன்சர் முடிச்சா தம்ஸ் அப் மட்டும் போடுங்க ப்ளீஸ். சாட் பாக்ஸ்ல போட்டா போதும், சாட் பாக்ஸ்ல தம்ஸ் அப் போடுங்க. எஸ், ஆஃப்டர் ஈச் இது ப்ளீஸ் புட் a thumbs up. So first one is valid. Second one, D, a minor borrowed a sum from M by executing a mortgage of his property in favor of M. என்ன பண்றாங்கன்னா, மைனர் வந்து கடன் வாங்குறாங்க. மைனர் கடன் வாங்கலாமா? ஆன்சர் வாங்கக்கூடாது. மைனர் should not enter into contract. இங்க மைனர் கடன் வாங்கக்கூடாது. மைனர் வேணா கடன் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், ஆனா கடன் வாங்கக்கூடாது. ஏன் கடன் கொடுக்கலாம் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. திஸ் இஸ் ஏ மேஜர், திஸ் இஸ் ஏ மைனர். மைனர் கடன் கொடுக்கறான், 1 lakh கடன் கொடுக்கறாங்கன்னா திருப்பி மேஜர் மைனருக்கு 1 lakh பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அதனால மைனர் கடன் கொடுக்கலாம், ஆனால் மைனர் கடன் வாங்கக்கூடாது. சார் டவுட், மைனருக்கு எங்க சார் காசு கடன் கொடுக்கறதுக்கு? இப்ப இமேஜின் மைனர் இஸ் a வெரி ஸ்கில்ஃபுல் பர்சன். அவனுக்கு நல்லா பாட முடியும், நல்லா டான்ஸ் பண்ண முடியும், அவன் நல்லா சம்பாதிக்கிறான். இமேஜின், மைனர் கையில காசு இருக்குது, மைனர்ஸ் ஆர் ஹேவிங் குட் ஸ்கில்ஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? மைனருக்கு சம்பாதிக்க முடியுது. ஸோ மைனர் இஸ் லெண்டிங் லோன் டு மேஜர்னா வேலிட். ஆனா இங்க திருப்பி மைனர் இஸ் போரோயிங். இங்க என்னன்னா மைனர் பெனிஃபிஷரி கிடையாது. ஏன்னா மைனர் பெனிஃபிஷரியா இருக்கணும்னா மைனர் வில் கெட் சம் பெனிஃபிட்ஸ். மைனர் கடன் கொடுக்கும் போதுதான் மைனர் வில் ஹேவ் பெனிஃபிட்ஸ். மைனர் கடன் வாங்கும் போது மைனருக்கு பெனிஃபிட்ஸ் வராது. ஸோ இங்க வந்து the transaction is void. Is this mortgage valid? mortgageனா என்னது? mortgageனா அடகு. இங்க அடகு வச்சிருக்காங்க. ஏங்க, மைனர் போரோ பண்ணிட்டு மைனர் அடகு வச்சிருக்கான் அவன் ப்ராப்பர்ட்டியை. இஸ் இட் வேலிட்? ஆன்சர் நோ, பிகாஸ் ஐ கான்ட்ராக்ட் வித் மைனர் இஸ் void ab initio. ஓகே ஆர் நாட் ஓகே? மைனரை பத்தி படிச்சவங்களுக்கு நல்லா இது புரியும். how to write this answer? மைனரை பத்தி அந்த contract with minor is void அப்படி நீங்க எழுதணும். You have to write, and minor can enter into contract when he is a beneficiary. In this scenario, minor is not beneficiary. Hence the contract is, hence the agreement is void அப்படி நீங்க எழுதணும். ஓகே, கம் டு தேர்ட் ஒன். நீங்க சொல்லுங்க. இப்போ மைனர் கூட டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணிட்டு ஐ எம் டெல்லிங் ஹிம், தம்பி நீ இப்போ ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி, நீ மேஜர் ஆனதுக்கு அப்புறம் நீ காசை திருப்பி கொடுத்தா போதும். இப்போ நீ ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி, நீ மேஜர் ஆனதுக்கு அப்புறம் காசு திருப்பி கொடுங்க சொன்னா இஸ் இட் வேலிட்? கேன் ஐ ராட்டிஃபை த ஆக்ட் ஆஃப் தி மைனர் ரைட் நோ? ராட்டிஃபிகேஷனா என்னது சார்? இப்ப மைனர் பண்ண வேலைய நான், தம்பி நீ இப்ப காசு தர வேணாம், நீ காசு இப்ப வாங்கிக்க, ஆனா நீ காசு இப்ப திருப்பி தர வேணாம், யூ பே த அமௌண்ட் ஆஃப்டர் பிகமிங் மேஜர் அப்படின்னு சொல்லலாமா? கம் ஆன் டெல் மீ. ஆன்சர் இஸ் நோ. வெரி குட். என்னது?
Can you ratify the act done by minor? Answer is no. X on attaining majority. அப்படின்னா மைனரா இருந்தா இப்ப மேஜர் ஆயிட்டான். Gave a pro note. Pro noteனா என்ன? தம்பி நான் காசு தரேன்னு சொல்றான். மைனர் வந்து இப்ப மேஜர் ஆயிட்டான், அவன் காசு தரேன்னு சொல்றான். In the satisfaction of the one executed by him for money borrowed when he was a minor. மைனராக இருக்கும்போது காசு வாங்கினா இப்போ நான் காசு திருப்பி தரேன்னு சொல்லி ப்ரோ நோட் கொடுக்குறான். இந்த ப்ரோ நோட் வேலிடா? ஆன்சர் வாய்ட். ஏன்னா ராட்டிபிகேஷன் இஸ் நாட் அலவுட். மைனர் அன்னைக்கு கடன் வாங்கி இருக்கிறான், இப்ப திருப்பி தரேன்னு சொல்றான். வெதர் ராட்டிபிகேஷன் இஸ் அலவுட்? ஆன்சர் ராட்டிபிகேஷன் இஸ் நாட் அலவுட். Come to fourth question. X gifted 50,000 to Y, his neighbor's wife, by executing a registered gift deed. ஏங்க gift சொல்லும் போதே எனக்கு அந்த கன்சிடரேஷன் சாப்டர்ல நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட்ல கம்ப்ளீட்டட் gift அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ்? கம்ப்ளீட்டட் gift. எங்க ஒரு gift கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். கம்ப்ளீட்டட் கிஃப்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னுடைய இமேஜின் ஐ ஆம் கிவிங் மை ஹவுஸ் ஆஸ் gift டு சூர்யா. கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். ஆனா அந்த ஹவுஸை வந்து பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஸோ விச் மீன்ஸ் ரெஜிஸ்டர்டு கிஃப்ட் என்ன தெரியுமா அர்த்தங்க? இட்ஸ் ஏ கம்ப்ளீட்டட் கிஃப்ட்னு அர்த்தம். கம்ப்ளீட்டட் கிஃப்ட் இஸ் வேலிட். ஏங்க கிஃப்ட் வந்து ஃப்ரீயா ஒரு ஒரு விஷயம் கொடுக்கணும், அங்க கன்சிடரேஷன் எலிமெண்டே கிடையாது. ஆனால் ரெஜிஸ்டர்டு கிஃப்ட் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டட் கிஃப்ட். கம்ப்ளீட்டட் கிஃப்ட் இஸ் அப்சல்யூட்லி வேலிட். கம்ப்ளீட்டட் கிஃப்ட் இஸ் ரெஜிஸ்டர்ட் கிஃப்ட்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். completed gift is absolutely valid even without consideration. அங்க consideration கிடையாது, ஃப்ரீயா தானே கொடுக்குறோம். So fourth one is completed gift is valid because it is exception to. Can someone tell me exception to? No consideration no contract. It's an exception to no consideration no contract. Are you getting it? Fifth one. Fourth one. Come to. இதுவரை ஓகேவா? தம்ஸ் அப் போடுங்க. படிச்சதெல்லாம் கொஞ்சமாச்சும் ஞாபகம் வரதா சொல்லுங்க. அட்லீஸ்ட் படிச்ச விஷயங்கள். ஏங்க இது வந்து ரெகுலர் செஷனா இருந்தா நான் ரொம்ப ரெகுலரா சொல்லியிருப்பேன். இட்ஸ் எ மென்டரிங் ஆர் இட்ஸ் எ மேரத்தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஆல்ரெடி ஒன் டைம் படிச்சுட்டு வந்திருந்தா தான் இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை பொசிஷன். கம் டு ஃபிஃப்த் ஒன். ஏன்னா ரெகுலர் மாதிரி போனோம்னு சொன்னா ஒவ்வொரு கான்செப்ட்ஸுக்கும் இட் டேக்ஸ் 20 minutes. இட்ஸ் எ மென்டர் செஷன், இட்ஸ் எ ரிவிஷன் செஷன். ஸோ இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபிஃப்த் ஒன். எக்ஸ் சப்போர்ட் வைஸ் இன்ஃபேண்ட் சன் வித்தவுட் பீயிங் ஆஸ்ட் டு டூ ஸோ அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? எக்ஸ்னு ஒருத்தன் வையுடைய சன்னை ஹெல்ப் பண்றான். இது என்னதுங்க? வாலண்டரி சர்வீஸ். வாட் இஸ் வாலண்டரி சர்வீஸ்? இப்போ நல்லா கேட்டுக்குங்க. என் வீட்டுல பாம்பு வந்திருக்குது, இமேஜின். இப்போ நான் பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்திட்டேன். தொட்ட வீட்டுல இருக்கிற ஒருத்தன், நைபர்ஹுட்ல இருக்கிற ஒருத்தன் ஓடி வந்து என்ன ரெஸ்கியூ பண்றான். என் வீட்டுல பாம்பு வந்ததுனால நைபர்ல இருக்கிறவன் என்னை வந்து ரெஸ்கியூ பண்றான். இட் இஸ் ஏ வாலண்டரி ஆக்ட். வாலண்டரி ஆக்டுக்கு காசு தேவையே இல்லை. நம்ம காசு கொடுப்போமா? நைபர்ஹுட்ல இருக்கிறவன் என்னை வந்து ஃப்ரம் ஸ்னேக் ஹீ இஸ் ஹெல்பிங், ஹீ இஸ் ரெஸ்கியூயிங் மீ. வில் ஐ பே மணி ஃபார் தட்? கம் ஆன் டெல் மீ, வில் ஐ பே மணி ஃபார் தட்? ஆன்சர் நோ, ஐ won't pay money for that. எஸ் ஆர் நோ? ஐ won't pay money for that. ஆனா நான் காசு கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன். இஃப் ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் பே மணி, தென் இட் இஸ் வேலிட். இங்க பாருங்க. எக்ஸ் சப்போர்ட் வைஸ் இன்ஃபேன்ஸ் அண்ட் வித்தவுட் பீயிங் ஆஸ்க் டு டூ ஸோ. ஒய் ப்ராமிசஸ் டு பே 10,000. If I promise to pay money for compensation, if I promise to pay compensation for voluntary service, it is valid. Again, it is an exception to no consideration, no contract. படிச்சவங்களுக்கு தெரியும். நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட்ல எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வாலண்டரி சர்வீசஸ் காசு கொடுக்கறேன்னு சொன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி வேலிட். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ரிகலெக்ட். வாலண்டரி சர்வீஸ் காசு தேவையில்லை, ஆனா காசு கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணா இட் இஸ் ரிகவரபிள், இட் ஷுட் பி பெய்ட். கம் டு சிக்ஸ்த் ஒன். படிச்சவங்களுக்கு தெரியும். அடுத்த நான் சொல்றேன், இட்ஸ் எ மென்டர் செஷன், இட்ஸ் எ ரிவிஷன் செஷன். கம் டு சிக்ஸ்த் ஒன். எக்ஸ் ஏ கிளையண்ட் ப்ராமிசஸ் டு பே ஹிஸ் அட்வொகேட் 10,000 இன் அடிஷன் டு ஹிஸ் ஃபீஸ். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். ஓகே, அட்வொகேட்டுக்கு ஒரு ஃபீஸ், ஒரு ஃபிக்ஸட் ஃபீஸ் இருக்குது, அது நார்மல் ஃபீஸ். அதுக்கு அதுக்கு அப்புறமும் சொல்றாங்க, அட்வொகேட் சொல்றான், தம்பி உன்னை நான் ஜெயிக்க வச்சுட்டேன்னு வைங்களேன், நீங்க எக்ஸ்ட்ரா 10,000 தரணும்னு சொல்றான். இந்த எக்ஸ்ட்ரா 10,000ங்கிறது
கரப்ஷன் மாதிரி தானே சொல்லுங்க. ஏங்க அட்வொகேட்டுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. அட்வொகேட் சொல்றான், தம்பி நான் உன்னை ஜெயிக்க வச்சுட்டேன்னா யூ ஷுட் பே மீ எக்ஸ்ட்ரா 10,000. திஸ் 10,000 இஸ் சம்திங் மோர் தேன் லீகலி பவுண்ட் டு டூ. இட் இஸ் அன் இன்வேலிட் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் சாப்டர்ல ஃபீச்சர்ல சொல்லியிருக்கிறாங்க, when something is to be done more than legally bound to do, legally bound to do தான் அட்வொகேட் ஃபீஸ். அது கொடுக்கணும். நீங்க என்ன ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா இவ்வளவு தரணும்னு சொன்னோம்னா அது வந்து இட்ஸ் அன் அடிஷ்னல் அமௌண்ட் மோர் தேன் லீகலி பவுண்டட். அந்த அடிஷ்னல் அமௌண்ட் கொடுக்க தேவையே இல்லை, பிகாஸ் இட்ஸ் எ பேட் கன்சிடரேஷன், இட்ஸ் அன் இன்வேலிட் கன்சிடரேஷன். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எஸ் ஆர் நோ? கரெக்ட், கரெக்ட். நெக்ஸ்ட் கம் டு செவன்த் ஒன். someone know about time barred debt. what is time barred debt? ஒரு டெப்ட் பார்டு, பார்டுனா எக்ஸ்பயர்டு, டைம் எக்ஸ்பயர்டு ஆயிடுச்சு. நல்லா கேட்டுங்க. இப்போ நான் வந்து சூர்யாவே வச்சுக்கலாம், நான் வந்து சூர்யாக்கு லோன் கொடுத்துட்டேன். எப்ப திருப்பி தரணும்னு சொல்லவே இல்லை. நான் லோன் கொடுத்துட்டேன், லெட்ஸ் சே 10,000 rupees லோன் கொடுத்துட்டேன். எப்ப திருப்பி தரணும்னு சொல்லவே இல்லை. கமான் டெல் மீ. இங்க நான் வந்து ஒரு டைம் பீரியட் சொல்லியிருக்கிறேனா? இல்ல. சூர்யாக்கு கடன் கொடுத்துட்டேன், பர்சனல் லோன் கொடுத்துட்டேன். நான் வந்து எப்ப திருப்பி தரணும்னு சொல்லவே இல்லை. நான் எப்ப திருப்பி தாங்கன்னு சொல்லவே இல்லை. டியூ டேட் நான் சொல்லவே இல்லை. இங்க வந்து வெரி குட் சூர்யா ஹசன். சோ த லிமிடேஷன் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, லிமிடேஷன் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 3 வருஷம் அப்படின்னு சொல்ற அசம்ஷன் எடுத்துக்கங்க. அதாவது என்ன சொல்றாங்க 3 years is the 3 years is the validity period of a debt. அந்த 3 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உங்களால அந்த டெப்டை ரிகவர் பண்ண முடியாது. இப்ப சூர்யா 3 வருஷம் திருப்பி தரலன்னா எனக்கு சூர்யா கிட்ட இருந்து ரிகவர் பண்ண முடியாது. ஆனால் ரிகவர் பண்ணலாம் இஃப் யூ ஆர் மேக்கிங் a நியூ ரிட்டர்ன் அக்ரிமெண்ட், அதாவது ரினியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் பாரான டெப்டை நீங்க ரினியூ பண்ணீங்கன்னா யூ கேன் வெரி வெல் ரிகவர் இட். அதாவது நல்லா ஒன் மோர் டைம் கேட்டுக்குங்க. நான் சூர்யாக்கு கடன் கொடுத்துட்டேன், 10,000 rupees கடன் கொடுத்துட்டேன். அவன் ஓடி போயிட்டான், 3 வருஷம் காணவே இல்லை. 4வது வருஷம் தான் திருப்பி வரான். கேன் ஐ sue சூர்யா? நோ. பட் I can ask Surya to enter into contract and renew the debt. If I renew it by entering into a written promise, written agreement to pay, if I am asking Surya to give a written agreement to pay back, now it is valid. X owes 10,000, but the debt is time barred. 10,000 கொடுக்கறதுக்கு இருக்குது. In a birthday party of Z, who is friend of X and Y, X promises. இது நல்ல ஒரு கேள்வி, ஒரு நிமிஷம். சூர்யா ரினியூ பண்ண அவன் ஒத்துக்கலைன்னா என்ன பண்றது சார்? ஆன்சர், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ கான்ட்ராக்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க? சேஷாத்ரி, 3 வருஷம் நீ வந்து அவன்கிட்ட காசு கேட்கலையே, உனக்கு துப்பு இல்லையான்னு கேக்குது கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்த இதே கொஸ்டின் நிறைய பேர் கிளாஸ்ல எங்கிட்ட கேட்பாங்க. சார், 3 வருஷம் நீ கேட்காம போனியே சேஷாத்ரி, நான் தான் லோன் கொடுத்துருக்கேன். சேஷு, 3 வருஷம் நீ கேட்காம போனியே லோனை, உனக்கு என்ன? உனக்கு எனர்ஜியே இல்லையா அவன் கிட்ட கேட்கறதுக்கு? அப்ப அனுபவி அப்படின்னு கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து சொல்லாம சொல்லுது. 3 வருஷம் முடிஞ்சிட்டு அவன் வந்து எழுதி தரணும், ரினியூ பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்க அந்த மாதிரி லோன், நான் லோன்ல டியூ டேட் சொல்லவே இல்லை. எப்ப இந்த லிமிடேஷன் ஆக்ட் வரும்னா, நம்ம லோன் கொடுத்துட்டோம், நான் டியூ டேட்லாம் சொல்லவே இல்லை, ஒரு இன்ஃபார்மல் லோனுக்கு தான் இது வரும், இந்த கான்செப்ட் வரும். ஸோ ரெஃப்யூஸ் பண்ணா ஒண்ணுமே பண்ண, there is no other option for that. So what contractor still is, Sheshadri, why you are keeping quiet for 3 years? உண்மையில தானே குத்தம் அப்படின்னு சொல்லுது. சோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, இங்க என்ன நடக்குது? எக்ஸ் ப்ராமிசஸ் வை டு பே ஹிஸ் டெப்ட். ப்ராமிஸ் பண்றான். இப்ப நல்லா கேட்டுக்குங்க, ப்ராமிஸ் பண்றான் தான் சொன்னான், ரிட்டன்னு சொல்லவே இல்லை. விச் மீன்ஸ் நான் அசியூம் பண்றேன், இங்க ஆரல் நான் அசியூம் பண்றேன், ரிட்டன் சொல்லாததுனால நான் ரிட்டனா எடுத்துக்கல. சோ என்னுடைய வியூ பாயிண்ட் இந்த ஆன்சர்ல என்னன்னா, டைம் பார்ட் ஆயிடுச்சு. திருப்பி தரேன்னு சொல்லிட்டான், ரினியூவல் பண்ணிட்டான், ஆனா ரிட்டர்ன் ஆகல. இட் வாஸ் ஜஸ்ட் எ ப்ராமிஸ் டு பே பேக். ஆன்சர், இட் இஸ் இன்வேலிட் பிகாஸ் இட் ஷுட் பி ஏ ரிட்டன் ப்ராமிஸ். அதுதான் ஆன்சர். ஆன்சர் கீவேர்ட்ஸ் எல்லாமே பிளாக் கலர் ஃபாண்ட்ல எழுதியிருக்கிறோம். சார் ஒன் மோர் டைம் டு ரிப்பீட். டைம் பார் டெப்ட் திருப்பி தரேன்னு சொன்னா தாராளமா தாங்க, ஆனா இட் ஷுட் பி ஏ ரிட்டன் ப்ராமிஸ் டு பே பேக். ஆர் யூ கெட்டிங் இட்? ஓகே ஆர் நாட் ஓகே?
Yeah, you can. But you can renew before the expiry of 2.75 years. பேசிக்கலி நமக்கு லிமிடேஷன் ஆக்ட் படிக்கிறதுக்கு இல்ல. கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இதை பத்தி ஒன்றும் சொல்லல, சைலண்ட். ஸோ ஐ திங்க் தட் அந்த ஒரு டவுட் மீன்ஸ் அந்த ஒரு இதை இப்ப சிந்திக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு லிமிடேஷன் ஆக்ட் படிக்கிறதுக்கு இல்லை, இட்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். லிமிடேஷன் ஆக்ட் இஸ் நாட் தேர் ஃபார் அஸ். லிமிடேஷன் ஆக்ட்ல நம்ம 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க. 3 வருஷத்துக்குள்ள நடக்கிற விஷயம் சொல்லவும் இல்லை, மீன்ஸ் நமக்கு படிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால ஐ ஃபீல் தட் அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் இப்போ சிந்திக்க தேவையில்லைன்னு ஐ ஃபீல். கம் டு eighth one. Come to eighth one. X beats Y and compels him to sell his house. இந்த லைன் பார்த்தப்பவே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், coercion புரிஞ்சிருக்கும். coercionna என்னது? You are compelling a person and asking him to enter into யோ அந்த காரை நீ எனக்கு விற்கல, இல்லைன்னா நான் கிட்னாப் பண்ணுவேன், நீ அந்த காரை விற்கலன்னு உன்னை கில் பண்ணுவேன். இதுல என்ன கோவர்ஷன்? கம் ஆன் டெல் மீ, வென் there is coercion, contract is voidable. voidableன்னு சொன்னா என்னதுங்க? aggrieved party can either accept it or reject it. ஞாபகம் இருக்கா கைஸ்? coercion வரும்போது aggrieved party. Who is aggrieved party? Injured party. Injured party have two options. Either you can accept it or either you can reject it. coercionனால சார் ஒன்று சொல்லித்தாங்க சார், ஒரு நிமிஷம் நான் குயிக்கா ஷார்ட்டா சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ் வந்து y கிட்ட சொல்றாங்க, செல் யுவர் ஹவுஸ் ஆர் ஐ வில் கில் யூ. இவன் என்ன சொல்றான்னா எஸ்ன்னு சொல்லிட்டான். வை வந்து எஸ்ன்னு சொல்லிட்டான். ஆனா அவன் கன்சென்ட் நாட் ஃப்ரீ. நாட் ஃப்ரீ கன்சென்ட். கன்சென்ட் ஃப்ரீயா இல்லைனா கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள். இட் இஸ் வாய்டபிள். இப்போ எஸ்ன்னு சொல்லிட்டான்ல, ஆஃப்டர் 2 days, ஆஃப்டர் ரீசனபிள் பீரியட், வை ஹேஸ் டூ ஆப்ஷன்ஸ். வைக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணுல பேசாம இருக்கலாம், அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆயிடும். ஒண்ணுல அவன் ரியாக்ட் பண்ணுவான். அவன் வந்து சொல்லுவான், என்னையே நீ வந்து கில் பண்ற மிரட்டுனியாடா, உன்னை உன்னை பாரு நான் என்ன பண்றேன் பாரு சொல்லிட்டு வை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவன் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அவன் காரை திருப்பி எடுத்துருவான். அப்ப அந்த டைம்ல கான்ட்ராக்ட் என்ன ஆயிடும்? கான்ட்ராக்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். இந்த கான்ட்ராக்ட் ஒன்ல ஆக்செப்ட் ஆகும் ஆர் ரிஜெக்ட் ஆகும். ஆக்செப்ட் ஆயிடுச்சுன்னா வேலிட் ஆகும், ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கேன்சல்ட் ஆயிடும், வாய்ட் ஆயிடும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹூஸ் ஆப்ஷன்ஸ். வை உடைய ஆப்ஷன். டேமேஜ் கிடைக்காதுங்க. டேமேஜ் வந்து எப்ப கிடைக்கும்னா ஃப்ராடுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். நார்மலி டேமேஜ் யூ வில் கெட் ஃபார் ஃப்ராட் only. நம்ம புக்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் தட். ஃப்ராட் நடக்கும்போது டேமேஜ் கிடைக்கும். கோவர்ஷன், அண்ட் இன்ஃபுளுன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேக். இதுல வந்து கோவர்ஷன், அண்ட் இன்ஃபுளுன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் இஸ் வாய்டபிள். ஃப்ராடில் யூ கேன் கெட் டேமேஜ். ஃப்ராடு நடக்கும்போது இந்த கேஸ்ல y has two option, either he can accept or reject. He can accept or reject. So come on guys, in the situationல y signs the necessary document for sale of house. அவன் வந்து பயந்துட்டான், y வந்து பயந்துட்டான், அவன் வீட்டை வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டான். நவ் வை வாண்ட்ஸ் டு அவாய்ட் த கான்ட்ராக்ட். தாராளமா அவாய்ட் பண்ணலாம். ஒண்ணுல அக்செப்ட் பண்ணலாம் ஆர் ரிஜெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணா இட்ஸ் அவாய்டட், அக்செப்ட் பண்ணா இட் இஸ் கம்ப்ளீட்டட். அவ்வளவுதான். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல கேன் வை அவாய்ட் த கான்ட்ராக்ட்? ஆன்சர் எஸ், 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 எஸ். வை கேன் அவாய்ட் த கான்ட்ராக்ட். சேம் சிச்சுவேஷன் தான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்லயும் வரும். ஆனா ஒரு நிமிஷம், த்ரெட் டு கமிட் சூசைடு இது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, இது வந்து கோஷன். நீங்க எனக்கு அதை சேல் பண்ணலன்னு வைங்களேன், நான் வந்து செத்துருவேன், நான் விஷம் குடிச்சு செத்துருவேன் அப்படிலாம் சொன்னா, சார் அது வந்து ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் தானே சார்? ஆமாங்க. ஆனாலும் த்ரெட் டு சூசைட் இஸ் எ கோவர்ஷன், பிகாஸ் coercion is basically a criminal act done as per Indian Penal Code. coercionங்கிறது ஒரு கிரிமினல் ஆக்ட் மாதிரி. threat to commit suicide is also a criminal act. So நீங்க வந்து கில்லிங், கிட்னாப்பிங், மர்டர், யோ அதை செல் பண்ணலைன்னா உன்னை மர்டர் பண்ணுவேன், யோ அது செல் பண்ணலைன்னா உன்னை கிட்னாப் பண்ணுவேன், யோ அது செல் பண்ணலைன்னா உன்னை வந்து மூஞ்சியை பேத்துருவேன், இந்த மாதிரிலாம் சொல்றது வந்து ஒரு கிரிமினலான குற்றம் தான். அது ஐபிசி அடிப்படையில் அது வந்து இல்லீகல் தான், ப்ரோஹிபிட்டட் தான்.
ஸோ அதே கேட்டகரியில் வர விஷயம் தான் கமிட்டிங் சூசைட். இஃப் யூ ஆர் கமிட்டிங் சூசைட் அண்ட் இன்டியூசிங் அதர் பீப்புள், இட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு கோவர்ஷன். படிச்சு வச்சுக்கங்க, எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. எகெயின் த சேம் சினாரியோ, இட்ஸ் கோவர்ஷன், த கான்ட்ராக்ட் இஸ் voidable, the agreed party can either accept or reject. ஓகே ஆர் நாட் ஓகே. நல்லா போகுதா நல்லா போகலையா? ஆமா ஆமா, நம்ம புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். கரெக்ட், சூர்யா ஹசன் கரெக்ட். நம்ம புக்ல நிஜமா சொன்னோம், நம்ம புக் வந்து டெக்ஸ்ட் புக் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே. எகெயின் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட. டவுட்ஸ் எல்லாமே சால்வும் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கான்செப்ட் டவுட் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஈவன் டெஸ்ட் சீரிஸ் வாங்கினவங்க என்னோட அதுவே ஒரு 10 12 பேர் இருப்பாங்க. நிஜமாவே இந்த புக் டவுட்ஸ் இருக்கும் இல்ல, அவங்க எல்லாம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஐ ஹவ் சால்வ் இட். நெக்ஸ்ட் 10th ஒன் என்னது கேட்டீங்கன்னா, இன்விடேஷன் டு ஆஃபர். நல்லாவே தெரியுமில்ல இன்விடேஷன் டு ஆஃபர்னா என்னது சொல்லிட்டு, யூ ஆர் இன்டியூசிங் எ பர்சன் டு கிவ் அன் ஆஃபர். ஆஃபரை வர வைக்கிறோம், ஆஃபர் தர வைக்கிறோம், அதெல்லாம் இன்விடேஷன் டு ஆஃபர். எக்ஸ் கேவ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் நியூஸ் பேப்பர் அபவுட் ஆக்ஷன் சேல். ஆக்ஷன் சேல்னா என்ன? லேலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க மலையாளத்துல லேலம் சொல்லுவோம், தமிழ்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆக்ஷன் சேல். லேலத்துக்கு லேலம் தானே சொல்லுவீங்க? எனக்கு தெரியல. இன் கேரளா ஏலம். ஆ ஏலம். ஓ ஓகே, இட்ஸ் ஏலம். ஓகே, நாங்க வந்து லேலம்னு சொல்லுவோம். ஓ, நீங்க ஏலம் சொல்லுவீங்களோ? ஓகே, ஸ்லைட் YL. ஸோ நாங்க லேலம் சொல்லுவோம், நீங்க ஏலம். ஓகே சரி. ஏலத்துக்கு ஏலம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு வேணா வரலாம், நாளைக்கு இங்க ஏலம் நடக்குது, யாரு வேணா வரலாம்னு நோசி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம்னா இட்ஸ் அன் இன்விடேஷன் டு ஆஃபர். எஸ் ஆர் நோ? கம் ஆன் டெல் மீ. இன்விடேஷன் டு ஆஃபருக்கு லீகாலிட்டி இருக்குதா? இன்விடேஷன் டு ஆஃபருக்கு லீகாலிட்டி இல்ல. இப்போ என்ன நடக்குதுன்னா, 9th August we have planned for a auction sale for a ஏலம், பட் இட் வாஸ் கேன்சல்ட். இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க, கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க, பிட்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க வந்து, என்னையா அது, இங்க ஏலமே காணோம், என்ன நடக்குது? ஐயோ, இன்னைக்கு ஏலம் சொன்னாங்க, ஒருத்தரமே காணோம். கேன் தே சியூ மீ ஃபார் கேன்சலிங் ஏலம்? ஆன்சர் நோ. ஏன்னா இது இன்விடேஷன் டு ஆஃபர் தான். இது ஆஃபர். ஏங்க ஒரு நிமிஷம் ஒரு ஒரு டவுட் இருக்கும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அடிப்படையில் சியூ பண்ண முடியாது, வேற ஆக்ட் இருக்குது. வேற ஆக்ட்ஸ் யூ ஹேவ். கிரிமினல் ஆக்ட் வேற என்னெல்லாமோ இருக்குது, லைக் ஃப்ராட் கம்யூனிகேஷன், அப்படி நிறைய இருக்குது. அதுல சியூ பண்ணலாம். நான் சொல்ல வருது, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அடிப்படையில் சியூ பண்ண முடியாது. பிகாஸ் இன்விடேஷன் டு ஆஃபர் இஸ் நாட் எ கான்ட்ராக்ட், இட் டசன்ட் ஹேவ் எ லீகாலிட்டி. அது ஆஃபர் அக்செப்ட் ஆனாதான் உங்களால லீகாலிட்டி கிடைக்கும். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க என்ன நடக்குதுன்னா, ஏலம் ஏலம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏலம் is cancelled. Can the participants claim damages from me? Answer is no. Next question. Come to 11th one. XYZ. ஒரு thumbs up போடுங்க guys. Please put a thumbs up. XYZ Limited agreed to lease the land to Mr. A for indefinite years. எவ்வளோ வருஷம் வேணா லீஸ் எடுத்துக்கயா? Come on, tell me. அங்க certainty இல்ல. It is uncertain because the subject matter is not clearly specified. Hence, it is invalid. It is void. Hope you are able to understand. Very simple. Come to 12th one. இப்போ நீங்க சொன்னா பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கான்ட்ராக்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் லைட்டா கொஞ்சம் தொட்டா மாதிரி ஃபீல் இருக்கும். கான்ட்ராக்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்ல இருந்து சில விஷயங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி ஃபீல் உங்களுக்கு இருக்கும். எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் வந்து, மிஸ்டர் குமார் has a software shop. He uses his personal computer in this shop for his business purpose. எங்க அவனுக்கு வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடையில என்ன பண்றான்னா, அந்த கடையில வந்து அவன் அவன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். Okay, he has a computer he is using for that shop. Due to COVID, he is unable to continue his business. Hence, he stopped the business. அவன் வந்து business stop பண்ணிட்டான். அவன் business வந்து stop பண்ணிட்டான். He stopped his business. He stopped his business. Now, come on, tell me, he stopped his business. Now, அவன் அந்த லேப்டாப்பை அவன் எடுத்துட்டான். அந்த லேப்டாப்பை அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். இஸ் திஸ் ஏ சேல்? நான் அக்கவுண்டிங்ல கேட்கல, நான் லா ஆஸ்பெக்ட்ல. அக்கவுண்டிங்ல ஜேர்னல் என்ட்ரி வரும், டிராயிங்ஸுக்கு ஜேர்னல் என்ட்ரி வரும். நான் அதை பத்தி கேட்க விரும்பல. நான் லா பொறுத்த மட்டும், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பொறுத்த மட்டும், there should be two different parties to form a sale. In this scenario, there are no two distinct party. ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும், கம்பெனியில தான்
கம்பெனி வேற, மெம்பர் வேறன்னு கான்செப்ட் வருது. கம்பெனி அவனுடைய மெம்பருக்கு விற்கிறான்னா அது சேல் தான், ஏன்னா கம்பெனி வேற மெம்பர் வேற. ஆனால் பார்ட்னர்ஷிப்போ இல்லைன்னா, ஒரு நிமிஷங்க, யா 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 1%, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதாவது என்னன்னா பார்ட்னர்ஷிப்போ இல்லைன்னா சோல் ட்ரேடரோ, பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னர்ஸும் பார்ட்னர்ஷிப் ஃபேமும் ஒன்றுதான். பார்ட்னர்ஷிப்பும் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஸும் ஃபேமும் ஒன்றுதான். சோல் ட்ரேடர்ல அவனும் அவனுடைய பிசினஸும் ஒண்ணுதான். சார் எனக்கு புரியல சார். ஏங்க அக்கவுண்டிங்ல பிசினஸ் வேற, பிசினஸ் மேன் வேற. அது அக்கவுண்டிங் கான்செப்ட். நான் அதை சொல்ல விரும்பல. அது அக்கவுண்டிங் என்றே பொறுத்த மட்டும். நான் லா பொறுத்த மட்டும் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு ஒரு டீ கடை இருக்குதுன்னா டீ கடையும் நானும் ஒன்று. நானும் அருண் அன்பும் சேர்ந்து சிஏ ப்ரோஸ் நடத்துறோம்னா சிஏ ப்ரோஸும் நாங்களும் ஒன்று. ஓகே. தேர்ட், இமேஜின் நாங்க ஒரு கம்பெனி நடத்துறோம்னா அந்த கம்பெனியில நாங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிறோம்னா நான் வேற, என் கம்பெனி வேற. தட் இஸ் த கான்செப்ட் ஆஸ் பர் லா. பக்கா. ஒரு நிமிஷம். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து, ஒரு நிமிஷம். வெரி குட் கொஸ்டின். சர்வீஸ் ஷுட் பி ரெண்டர்ட் ஃபார் த ப்ராமிசர். ஏங்க, வையுடைய பையனை ஹெல்ப் பண்றானா வைய ஹெல்ப் பண்ற மாதிரி தானே, சொல்லுங்க. என் வீட்ல பாம்பு வந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம், என் வீட்ல பாம்பு வந்துச்சு, அந்த பாம்பை பிடிச்சிட்டு போறானா என்ன ஹெல்ப் பண்றானே அர்த்தம், சொல்லுங்க. வாட் யூ சுபாஷ், வாட் யூ ஆஸ் இஸ் a வெரி பர்ஃபெக்ட் டவுட். இதுவும் என் கிளாஸ்ல, நான் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கும்போது டவுட் கேட்பாங்க. சார் வாலண்டரி சர்வீசஸ்ல ஏங்க, அப்படி சொல்ல விரும்பல, நான் சன்னிசே மைனர் அப்படி சொல்ல விரும்பல. ஏன்னா ஆமா கரெக்ட், மைனர் தான், இல்ல சொல்லல. பட் அவனை ஹெல்ப் பண்றான்னா அது எனக்கு என்ன ஹெல்ப் பண்ற மாதிரி தானேங்க, சொல்லுங்க. இப்ப எங்க வீட்ல பாம்பு வந்துச்சு, பாம்பை வந்து ரெஸ்கியூ பண்றான்னா என்னையா ரெஸ்கியூ பண்றான்? ஆமா, என்னதான் ரெஸ்கியூ பண்றான். கரெக்ட், என்னதான் ஹெல்ப் பண்றான். என் சன்னு வந்து அவன் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறான். எஸ், சிக்கல் இருக்கிறான். அப்ப என்னுடைய சன்னை ஹெல்ப் பண்றானா என்ன ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்க அப்படி அசியூம் பண்ணணும். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். ஓகே. நவ் கம் டு சம் பிக் கொஸ்டின்ஸ். ஏங்க, ஏஜென்சி யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஏஜென்சி நம்ம அழகான மாரத்தான் போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்ல. ஏஜென்சி யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? ஏஜென்சி ஒரு அளவுக்கு தெரியும். ஏஜென்சி கண்டிப்பா பாருங்க. என்னோட அறிவுல என் கணக்கு, என் மைண்ட் கணக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு கொஸ்டின் கண்டிப்பா 7 மார்க்குக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். Can someone unmute and read this question? Can someone help me to read the question? யார்? சுபாஷ். ஓகேடா, சூப்பர்டா. நீங்களே ரீட் பண்ணுங்க. ஸ்டார்ட். அன்மியூட் பண்ண முடியுதா சொல்லுங்க. கம் ஆன். சுபாஷ். ஒரு நிமிஷம். ஹலோ, இப்ப கேக்குதா? யாருக்கு அன்மியூட் பண்ண முடியுது? சட்பட்டு ரீட் பண்ணுங்க. யாருக்கு அன்மியூட் பண்ண முடியுதோ ரீட் பண்ணிக்கலாம் தாராளமா. வாங்க காயத்ரி வாங்க. விஷ்ணு வாங்க. ஹூவர் இட் இஸ், நோ இஷ்யூ, கம் ஆன். ஹரிணி Yes, வாங்க sir. வாங்க, டோன்ட் வேஸ்ட் டைம். எஸ், கம் ஆன். ABC Infrastructure Limited was running business successfully from several years. ஓகேங்க. P was the யா யா யா, கம் ஆன். P was the purchase manager of company. He authorized his agent Q to buy raw material on his behalf for construction of roads in Delhi. He ஓகே. instructed Q to buy only Mazboot brand of cement at 2000 to 2500 per ton to maintain quality of roads in Delhi. However, Q bought 1000 tons of Mazboot brand of cement from Mr. R, a well-known vendor of ABC Infrastructure Limited at ஒரு நிமிஷம். 3500. ஒரு நிமிஷம். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஸ்பெசிபிக் சிமெண்ட் வந்து 2500 rupees வரை வர, ஆனா நீங்க வாங்கிக்கங்கன்னு பிரின்சிபல் ஏஜென்ட் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பிரின்சிபல் அதை கேட்டானா சொல்லுங்க. வெதர் பிரின்சிபல் ஸ்டிக் ஆன் வித் ஹிஸ் ஸ்கோப்? ஆன்சர் நோ. இங்க என்ன பண்ணிட்டானா, the the agent, நான் பிரின்சிபல் இல்ல, சாரி, ஏஜென்ட். ஏஜென்ட் பாட் த குட்ஸ் ஃபார் 3500.
நான் சொன்னதை விட மீறி பண்ணிட்டான். எஸ் ஆர் நோ? ஹி இஸ் எக்ஸீடிங் த அத்தாரிட்டி. எஸ் ஆர் நோ? ஏஜென்ட் exceeded the authority. Yes or no? Come on, tell me. Thumbs up கொடுங்க புரிஞ்சவங்க, இதுவரை புரிஞ்சவங்க. ஏஜென்ட் கிட்ட சொன்னோம் 2500 வரைக்கும் இருக்குன்னா அந்த சிமெண்ட் வாங்கிக்கங்க சொன்னோம். ஆனா இவன் சொன்னது கேட்காம 3500 ரூபாய் வரையான அந்த சிமெண்ட் வாங்கிட்டான். ஸோ ஏஜென்ட் இஸ் எக்ஸீடிங் த அத்தாரிட்டி. நார்மலி நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நார்மலி சொல்லுங்க, when agent does any act, who is responsible? ஏஜென்ட் பண்ற ஒர்க்குக்கு who is responsible? பிரின்சிபல். கரெக்ட். எங்க பிரின்சிபல் ஸ்பெல்லிங் வந்து PRINCIPAL. பிரின்சிபல். பிரின்சிபல் ஏஜென்ட். ஈஸி டு ரிமெம்பர். பிரின்சிபல் ஏஜென்ட். பிரின்சிபல் ஏஜென்ட். ஆ இருக்கு, நல்லா இருக்குதா? மறக்க மாட்டீங்க. பிரின்சிபல் ஏஜென்ட். பிரின்சிபல் அங்க PAL, இங்க கீழே ஏஜென்ட். ஆ ஆ ஒன்லி லெஜெண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரியலையா உங்களுக்கு? ஏங்க யாருமே ஒன்றும் சொல்லவே இல்லை. புரியலையா? ட்ரிக் புரியலையா உங்களுக்கு? பிரின்சிபல் PAL, கீழே ஏஜென்ட் ஏ. அங்கேயும் ஏ வரும், இங்கேயும் ஏ வரும். ஓகே. யா, ப்ளீஸ் ப்ளீஸ், யார் ரீட் பண்ணாங்கம்மா? விஷ்ணு ரீட் பண்ணாங்களா? கண்டினியூமா ரீட், ப்ளீஸ் ரீட்மா. Yes, sir. ஆ ஆ Mr. Q has not disclosed the fact to R that he was buying cement for ABC Infrastructure Limited. ம் When P discovered this aspect, he refused to pay Mr. R and rejects the cement bought by Q ம் on the ground that Q has exceeded the authority. கரெக்ட். இங்க எனக்கு சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா பிரின்சிபல் வந்து கண்டிப்பா ஒரு ஏஜென்ட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டானா வாட் ஹேப்பன்ஸ்? பிரின்சிபல் இஸ் நாட் பவுண்ட் பை த ஆக்ட். பேசிக்கலி பிரின்சிபல் இஸ் பவுண்ட் பை த ஆக்ட். ஆனா இங்க வந்து அவன் எக்ஸிட் ஆனதுனால பிரின்சிபல் இஸ் நாட் பவுண்ட் பை த ஆக்ட். ராட்டிஃபை பண்ணினா பவுண்ட் ஆகும். இங்க அதை பத்தி சொல்லவே இல்லைங்க, அதெல்லாம் எழுத தேவையே இல்லை. நார்மலி பிரின்சிபல் இஸ் பவுண்ட் பை த ஆக்ட் ஆஃப் ஏஜென்ட். ஆனா ஏஜென்ட் எக்ஸீட் பண்ணிட்டானா பிரின்சிபல் இஸ் நாட் liable. Of course, P discovered this aspect and he refused to pay. Mr. R. Mr. R suffered a huge loss on account of this transaction. Okay. Give your opinion in accordance with provisions from the Indian Contract Act First question read 1872. பண்ணுங்கம்மா. Whether. Whether P was bound to pay Mr. R for cement purchased by his agent Mr. Q. நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம், ஒரு கொஸ்டின் பார்த்தா இந்த 3 விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பயுமே கொஸ்டினை ரீட் பண்றது வந்து ஒரு அழகான ஒரு ப்ரொசீஜர். இப்ப நல்லா தெரியுங்க, 3 பேர் இருக்கிறாங்க. கமான் டெல் மீ. பி தான் பிரின்சிபல், ஏ தான் ஏஜென்ட், ஆர் தான் தேர்ட் பார்ட்டி. எஸ் ஓர் நோ? ஏங்க பிரின்சிபல், அவன் கீழே ஏஜென்ட், ஆறு தான் தேர்ட் பார்ட்டி. இங்க ஏஜென்ட் வந்து ஆறு கிட்ட இருந்து சிமெண்ட் வாங்கிட்டான், 3500 ரூபாய்க்கு வாங்கிட்டான். ஏமா ஆல்ரெடி ஏங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தோம் 2500 வரத்தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இங்க என்ன ஆயிடுச்சு? ஏஜென்ட் இஸ் எக்ஸீடிங் அத்தாரிட்டி. when ஏஜென்ட் இஸ் எக்ஸீடிங் அத்தாரிட்டி, what happens? It doesn't bind the principal. அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. செப்பரபிள்னா எப்படி, நான் செப்பரபிள்னா எப்படின்னு இருக்குது. அதை நம்ம டெக்ஸ்ட் புக் ப்ரொவிஷன்ல கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை எழுதுங்க. இங்க மெயினா எழுத வேண்டியது when agent exceeds authority. Now first question, ஒரு நிமிஷம், நான் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ரீட் பண்ணிடுறேன். No, P was not bound to pay to R as agent Q exceeded his authority and the deviation was inseparable. ஏங்க செப்பரேட் பண்ண முடியாதுங்க. செப்பரேஷன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ நான் ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இப்ப நான் வந்து இமேஜின், நான் வந்து சுபாஷ் கிட்ட தம்பி ஆப்பிள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். தம்பி என்ன பண்ணிட்டாரு? ஆப்பிளும் வாங்கினாரு, மேங்கோவும் வாங்கினாரு. இங்க வந்து என்னன்னா செப்பரபிள். ஆப்பிள் செப்பரேட் பண்ணலாம், மேங்கோ வேணா வச்சிடலாம். ஸோ யூ கேன் செப்பரேட் இட். இங்க வந்து சிமெண்ட்டை செப்பரேட் பண்ண முடியாது. இமேஜின் இட் cannot be, it is not separable. சிமெண்ட் அப்படியே வாங்கிட்டாங்க, 3500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆன்சர், இட் இஸ் இன்செப்பரபிள், விச் மீன்ஸ் எக்ஸீட் அத்தாரிட்டி ஆனதுனால இங்க வந்து பிரின்சிபலுக்கு பவுண்டடே கிடையாது. பிரின்சிபல் இஸ் நாட் அட் ஆல் liable. செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கம்மா. On other hand. On the other hand, Q being agent refused to accept any liability to compensate R. ம். In this situation, whether Mr. R can file a suit against Q. அங்க கன்க்ளூஷன் ரீட் பண்ணுங்க. இங்க வந்து ஒரு நிமிஷம், இங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கும் நம்புறேன். அதாவது when agent will be personally liable அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது டெக்ஸ்ட் புக்ல. when agent will be personally liable,
லைக் அன்டிஸ்க்ளோஸ்டு பிரின்சிபல், ஃபாரின் பிரின்சிபல், அந்த டைம்ல வந்து ஏஜென்ட் will be personally liable. அது மட்டும் இல்லாம when he exceeded authority and it is inseparable, at that situation he will be personally liable. So இந்த situationல agent is personally liable. Come on, ஒன்னு ரீட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். Sir, first answer or second answer? செகண்ட். Yes, Mr. R can file a suit against Q as Q is personally liable for the contract made without disclosing about the ABC Infrastructure Limited and exceeding the authority given by the principal. இங்க ஏ தாங்க, அதாவது நான் சொல்ல வந்தது பிரின்சிபல் பி, ஏ வந்து கியூ, கியூ தான் இங்க ஏஜென்ட். ஓகே, கியூ தானே வாங்குறாங்க சொல்லுங்க. கியூ தான் வாங்கி, கியூ தான் ஏஜென்ட். பி, கியூ, கியூ தான் ஏஜென்ட். ஸோ மை கொஸ்டின் ஹியர் இஸ் வெதர் கியூ இஸ் பர்சனலி லைபிள் ஃபார் தி டிரான்சாக்ஷன். ஆன்சர் இஸ் எஸ். இந்த கொஸ்டின் முழுக்க முழுக்க எக்ஸீடிங் அத்தாரிட்டி, அதாவது சொன்ன விஷயம் பண்ணாம அதை தவிர வேற என்ன பண்றோம்னா அது எக்ஸீடிங் அத்தாரிட்டி. எக்ஸீடிங் அத்தாரிட்டி நடக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பிரின்சிபல் இஸ் நாட் லைபிள், ஏஜென்ட் இஸ் பர்சனலி லைபிள். நீங்க அதை அழகா ப்ரொவிஷன் நீங்க எழுதினாலே உங்களுக்கு மார்க் வரும். அண்ட் கன்க்ளூஷன் ஃபேக்ட்ஸ் ரொம்ப கம்மியா எழுதுங்க. இந்த கன்க்ளூஷன் கரெக்டா இருந்து உங்க ப்ரொவிஷன் ஒரு அளவுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா 4 மார்க் கேள்விக்கு மேக்ஸிமம் 3 வந்துடும். கண்டிப்பா போடுவான் 4ல 3. இஃப் யுவர் கன்க்ளூஷன் அண்ட் ப்ரொவிஷன் டு கிரேட் எக்ஸ்டென்ட் இஸ் கரெக்ட். எங்க ஒரு விஷயம் நான் எடுத்து சொல்லணும். லா மார்க் எக்ஸாம் நிறைய பேர் நல்லா எழுதியிருக்கிறாங்க. அகைன் கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, சார் நீங்க என்ன சார் 100 மார்க் இதுல வந்து நிறைய ஃபீட்பேக் போடவே இல்லை. நான் சொன்னேன், ஏங்க நீங்க நல்லா தாங்க எழுதிருக்கிறீங்க, நல்லா எழுதுனதுக்கு நாங்க என்ன, நான் எதுக்குங்க மறுபடியும் ஃபீட்பேக் பண்ணேன். கொஞ்சம் பேருக்கு நான் தான் கரெக்ஷன் பண்ணேன். கொஞ்சம் பேருக்கு நான் தான் கரெக்ஷன் பண்ணேன். ஆனா அதிலே நான் சொல்லியிருந்தேன் நோ ஃபீட்பேக் ரிக்வயர் நான் போட்டிருந்தேன். ஐ திங்க் விஷ்ணு பேப்பர் நான் தான் கரெக்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். லோ நான் தான் பண்ணேன். நான் அதில் போட்டிருந்தேன் நான் ஃபீட்பேக் ரிக்வயர்ட், ஆல் குட். எங்க கரெக்டா இருக்குதுன்னா ஃபீட்பேக் தேவையே இல்லைங்க. யூ ஹேவ் இம்ப்ரூவ்ட், இட்ஸ் ஓகே ஃபைன், தட்ஸ் இனஃப். அதான் நிறைய பேருக்கு நான் தான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நல்லா எழுதிருந்தாங்க. த பேப்பர் வாஸ் வெரி குட். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் காட் 60+. இப்போவும் சொல்றேன், மார்க்ல நிறைய மார்க் வந்துச்சு சொல்லிட்டு தயவு செஞ்சு கான்ஃபரன்ஸ்ல இருக்காதீங்க. மார்க் இஸ் டிஃப்ரெண்ட், மெயின் எக்ஸாம் இஸ் டிஃப்ரெண்ட். அங்க அட்மாஸ்பியரும் சுச்சுவேஷனும் வேற, இங்க சுச்சுவேஷன் வேற. நான் என்ன சொல்லுவேன்னா, மார்க்ல கிடைச்சதை விட 20 மார்க்ஸ் கம்மியா நீங்க அசம்ஷன் போட்டா போதும். சார் மார்க்ல எனக்கு 50 மார்க் தான் சார் வந்துச்சு அப்படின்னு எனக்கு 30 தானே வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. மார்க்ல 50 வந்துச்சுன்னா 40 மார்க் வரும்னு நினைச்சுக்கோங்க. மார்க்ல 80 வந்துச்சுன்னா இங்க 60 வரும்னு நினைச்சுக்கோங்க. மார்க்ல 60 வரும் வந்துச்சுன்னா இங்க 50 வரும்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி 10 மார்க்ஸ் நீங்களே கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, கம் டு செகண்ட் கொஸ்டின். கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணா நமக்கு நிறைய விஷயம் கவர் பண்ணலாம். ஷார்ட்டா சொல்றேன். கம் டு ஏங்க விஷ்ணு நீங்களே ரீட் பண்ணுங்கம்மா. செகண்ட் கொஸ்டின் வாங்க, சட்டப்படி ரீட் பண்ணுங்க. எஸ். According to provisions of the Indian Contract Act 1872, define the following terms with reference to contract of guarantee. First question, nature and extent of surety's liability. ஒரு நிமிஷங்க, இங்க நல்லா கேரண்டினா என்ன நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நான் தான் டெப்டர், டி தான் டெப்டர். டெப்டர்னா கடன் வாங்குறவன். யார்கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க? கிரெடிட்டர் கிட்ட இருந்து டெப்டர் வந்து லோன் வாங்குறாங்க. இதுக்கு யாரு வந்து கேரண்டராக இருக்கிறாங்க? ஷுவரிட்டி தான் கேரண்டி. இப்போ நல்லா தெரியும், ஷுவரிட்டி இங்க என்ன கேக்குறாங்க? ஷுவரிட்டி உடைய எக்ஸ்டெண்ட் என்ன, ஷுவரிட்டி உடைய லைபிலிட்டி என்ன? ரொம்ப சிம்பிள். டெப்டர் எதை திருப்பி கொடுக்கணுமோ அதுதானே ஷுவரிட்டி திருப்பி கொடுக்கணும். சொல்லுங்க. டெப்டர் ஃபெயிலியர் பண்ணி போரோவர் திருப்பி கொடுக்காத அமௌண்ட் தானே ஷுவரிட்டி கொடுக்கணும். 3 பேர் இருக்கிறாங்க. டெப்டர் கடன் வாங்கியிருக்கலாம் ஃப்ரம் கிரெடிட்டர், அதுக்கு ஷுவரிட்டி தான் கேரண்டரா இருந்திருக்கிறான். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி? லைபிலிட்டி ஆஃப் ஷுவரிட்டி இஸ் கோ எக்ஸ்டென்சிவ். கோ எக்ஸ்டென்சிவ்னா என்ன? டெப்டர் என்ன திருப்பி பே பண்ணணுமோ அதுதான் நான் பே பண்ணணும். செகண்ட், என்னுடைய லைபிலிட்டி வந்து செகண்டரி இன் நேச்சர். முதல்ல அவன் தான் பே பண்ணணும். அவன் பே பண்ணாவிட்டால் நான் பே பண்ணணும். ஸோ முதல்ல அவன் தான் ரெஸ்பான்சிபிள். அவன் பே பண்ணலனா நான் பே பண்ணுவேன். எஸ் ஓர் நோ? இட்ஸ் செகண்டரி இன் நேச்சர். மூன்றாவதான ஒரு பாயிண்ட் என்னது கேட்டீங்கன்னா, இமேஜின் பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ் டெப்டர் இஸ் நாட் liable. Because of some circumstances, debtor cannot be made liable. Debtor liable ஆகல because of some defects in documents or some defects in the subject matter, whatever it is. Debtor is not liable. Debtor liable இல்லனா யாரும் liable இல்ல. Debtor liable ஆனா நான் liable. Debtor liable இல்லனா நான் liable இல்ல. When liability of debtor ceases, surety's liability also ceases. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஒன், கிரெடிட்டர் மே சூஸ் டு ப்ரொசீட் அகெயின்ஸ்ட் ஷுவரிட்டி ஃபர்ஸ்ட். இப்போ நல்லா கேட்டுங்க, டெப்டர் ஃபெயில்டு. கிரெடிட்டர் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் போவான்?
அஃப்கோர்ஸ் ஷூரிட்டி கிட்ட தான் போவான். ஷூரிட்டி என்னையா இது, டெப்டர் காசே தரல, யோ நீயோச்சு காசை குடியா அப்படின்னு சொல்லிட்டு கேன் கிரெடிட்டர் டைரக்ட்லி கோ டு ஷூரிட்டி இஃப் டெப்டர் ஃபீல்ஸ் ஆன்சர் எஸ். எங்க இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அழகா நீங்க எழுதினா போதும் மார்க் வந்துடும். இப்பவும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு டோன்ட் ரைட் ஷார்ட் பாயிண்ட்ஸ். யாரும் தயவு செஞ்சு ஷார்ட் பாயிண்ட் எழுதாதீங்க, ஃபுல் பாயிண்டாக எழுத வேண்டும். provided these keywords should be there. இதை நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா it will be very very easy and you will be able to recollect. I am so happy that 50 plus students வந்து கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதான் இந்த என்னோட அறிவில இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மாக் எக்ஸாம் எழுதினவங்க தான். எங்க இஃப் ரீட் பண்ணணுமாங்க? புரியல விஷ்ணு, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆ, இஃப் ஷுவரிட்டி இஸ் இன்கப்ப அப்படின்னா புரியல. ஏங்க ஷுவரிட்டி இன்கேப்பபிளா இருக்கவே கூடாது. ஷுவரிட்டி ஷுட் பி கேப்பபிள். ஷுவரிட்டி செத்து போயிட்டானா ஷுவரிட்டி இஸ் லீகல் ஹேர் இஸ் ரெஸ்பான்சிபிள். இஃப் ஷுவரிட்டி டைஸ் ஷுவரிட்டி இஸ் லீகல் ஹேர் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஷுவரிட்டி ரிவோக் பண்ணா அது வேற கேஸ், ரிவோகேஷன் வேற சினாரியோ. நவ நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, when discharge of surety will happen in case of invalidation, when you will tell that guarantee is invalid? Come on, tell me. மிஸ்ரெப்ரசன்டேஷன், கிரெடிட்டர் ஷூரிட்டி கிட்ட இன்ஃபர்மேஷன், தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் கேரண்டி வாங்கி இருக்கிறாரு. கன்சீல்மெண்ட், நிறைய விஷயங்கள் மூடி மறைச்சிருக்கிறாரு. யாரு? கிரெடிட்டர். ஏங்க ஒரு நிமிஷம், கான்ட்ராக்ட் யாருக்கும் யாருக்கும் என்ன பாருங்க, டெப்டர், கிரெடிட்டர், ஷூரிட்டி. ஷூரிட்டி தானே கிரெடிட்டருக்கு வந்து கேரண்டி கொடுக்குறான். ஸோ கான்ட்ராக்ட் இஸ் பிட்வீன் தெம் அண்ட் தெம், எஸ் ஆர் நோ? கான்ட்ராக்ட் இஸ் பிட்வீன் ஷுவரிட்டி அண்ட் கிரெடிட்டர். ஸோ கிரெடிட்டர் வந்து ஷுவரிட்டி கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லணும். மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராட் பண்ணக்கூடாது. எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா the guarantee will be invalid. Are you getting it? ஒரு அளவுக்கு இது டைரக்ட் கொஸ்டின் தான், நான் ரொம்ப சொல்ல விரும்பல. டைரக்ட் கொஸ்டின் தான், நீங்களே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நவ் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பெயில்மெண்ட் ஒன்னு ரீட் பண்ணுங்கம்மா. பெயில்மெண்ட் ரீட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். பெயில்மெண்ட் பொறுத்த மட்டும் நீங்க என்ன மெயினா படிக்கணும்னா, நல்லா ஒரு நிமிஷம் கேட்டுக்குங்க. பெயில்மெண்டில் இருந்து ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன். பெயில்மெண்ட்ல இருந்து நீங்க இதோ படிச்சுக்கணும். டெஃபினிஷன், டைப்ஸ், ஃபீச்சர்ஸ். பெயில்மெண்ட் உடைய டெஃபினிஷன் படிச்சுக்கங்க, டைப்ஸ் படிச்சுக்கங்க, ஃபீச்சர்ஸ் படிச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் டியூட்டிஸ் ஆஃப் பெயிலர், டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டியூட்டிஸ் ஆஃப் பெய்லர், டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி, ரைட்ஸ் ஆஃப் பெய்லி, ரைட்ஸ் ஆஃப் பெய்லர். ஏன் அப்படி இப்படி எழுதுறேன்னா, ஏங்க பெய்லருடைய டியூட்டி தானே பெய்லியுடைய ரைட்ஸ், பெய்லியுடைய டியூட்டி தானே பெய்லருடைய ரைட்ஸ். பெய்லர்ஸ் டியூட்டி இஸ் பெய்லிஸ் ரைட்ஸ், பெய்லிஸ் டியூட்டி இஸ் பெய்லர்ஸ் ரைட்ஸ். ட்ரிக் டு கீப் திஸ் மைண்ட், கீப் திஸ், ரைட் திஸ். இதுல இருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை என்னோட அறிவில் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது கேட்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ரீட் தட் கொஸ்டின். எங்க அகைன் டியூட்டிஸ் ஆஃப் பெயிலர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் ரீட். again we'll discuss for 1 more hour, we'll maximum discuss 10 o'clock வரை ஆகாது, 10க்கு முன்னாடி நிப்பாட்டிடலாம். பிகாஸ் இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக கிளாஸ் இருந்துச்சு எனக்கு. ரைட் ஃப்ரம் 9 to 6 ஐ ஹேட் கிளாஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக கிளாஸுக்கு அப்புறம் நான் நிறைய வந்து வாய்ஸ் வந்து ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நாளைக்கும் கிளாஸ்ல எடுத்து கத்தணும். ஸோ எகெயின் கிளாஸ்ல ஒரு 100 150 பேர் இருக்கிறாங்க. எஸ், கம் டு தேர்ட் கொஸ்டின். எஸ், ரீட் பண்ணுங்கம்மா. X was running a business of car on lease. ம், One fine day, Y came to hire a car for 10 days for his business tour ஒரு from நிமிஷம். Delhi to Amritsar. ஓகே, எக்ஸ் இது ரீட் பண்ணுங்க. From Delhi to Amritsar. ம், X offered him a Honda car for 50,000 rupees ம், for 10 days on a condition ம். that petrol and toll expenses will be borne by him. ஓகே, Du- During the journey, engine of car was choked. Y had to spend 10,000 rupees for repair of engine. ஒரு நிமிஷங்க. When he was ஒரு நிமிஷம். இப்போ இங்க யாரு வந்து
ஹையர் பண்றாங்க. ஹூ இஸ் கம்மிங் அண்ட் ஹையரிங்? ஹூ இஸ் கம்மிங் அண்ட் ஹையரிங்? சரி வை. அப்ப யாரு பெய்லர் யாரு பெய்லி அத சொல்லுங்க. முதல்ல அது கண்டுபிடிங்க. கரெக்ட். எக்ஸ் தான் வைக்கு குட்ஸ் கொடுத்துட்டான். குட்ஸ் கொடுத்தவன் தானே பெய்லர், சொல்லுங்க. கரெக்ட்டுங்க. எக்ஸ் தாங்க பெய்லரு, வை தாங்க பெய்லி. இப்போ ஹயர்டு அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஒரு நான் கிராட்டிட்டஸ் பெயில்மெண்ட். ஆம் ஐ ரைட்? ஃபார் 50,000 பாருங்கம்மா, 50,000க்கு ஹையர் பண்ணிருக்கிறேன்னு சொன்னா இட் இஸ் எ நான் கிராட்டிட்டஸ். டியூரிங் த ஜேர்னி த என்ஜின் ஆஃப் கார் வாஸ் சோக்ட். அந்த பெயில் பண்ணின குட்ஸ்ல ஏதோ டிஃபால்ட் இருந்துச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த பெயிலர் டு டிஸ்க்ளோஸ் த ஃபேக்ட்ஸ் டு த பெய்லி, ஆர் எல்ஸ் Bailey can get indemnification for the defects in the goods. Bailey will get indemnification from bailor. படிச்சவங்களுக்கு தான் தெரியும். பெய்லர் வந்து குட்ஸ்ல டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது வந்து பெய்லியிட சொல்லணும். சார் நான் கிராட்டிடஸா இருந்தால் தெரிஞ்சதும் தெரியாததும் சொல்ல வேண்டும். நான் ஃபேக்ட்ஸ் அண்ட் அன்நான் ஃபேக்ட்ஸ். ஒரு நிமிஷம். கிராட்டிட்வஸா இருந்தா தெரிஞ்சது மட்டும் சொன்னா போதும். நான் கிராட்டி ரெண்டு வேர்டு, நான் கிராட்டி தெரிஞ்சதும் தெரியாத ஃபேக்ட்ஸும் நீங்க ரெஸ்பான்சிபிள் தான். இங்க காருக்கு பிரச்சனை வந்திருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை யாரு பவுன் பண்ணணும்? எக்ஸ் தான் வை கொடுக்கணும். ஏன்னா வைக்கு வரக்கூடிய இந்த செலவை பெய்லர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு பெய்லி. எஸ் ஹரிணி, கரெக்ட். கரெக்ட். எக்ஸ் இஸ் லயபிள். கரெக்ட்டுங்க. ஏங்க கொஞ்சம் கண்டினியூ. வென் ஹி வாஸ் கமிங் பேக் கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. எஸ். When he was coming back from Amritsar, uh, brakes of car were not working, and a major accident of Y happened due to this. ஓகே. Y was admitted to hospital and paid a bill. Y asked X to compensate him charges for car repair and hospital expenses amounting to 60,000 rupees. ஓகே. X denied for compensation by saying that he was not aware of the about the engine and brakes fault. Y filed a suit against X for recovery of damages. Give your opinion with reference to provisions of the Indian Contract Act 1872. First question, whether Y can withheld the amount of hiring charge 50,000 on account of non-payment. ஏங்க எக்ஸ் வந்து வைக்கு பெயில் பண்ணியிருக்கிறாங்க. வை வந்து எவ்வளோ கொடுக்கணும்? 50,000 கொடுக்கணும். சரியா? வை எக்ஸுக்கு 50,000 கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ் வந்து வைக்கு இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அதாவது என்ன சொல்றாங்க, அதாவது இது you have to pay that charges for indemnification. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, can withheld this hiring charge on account of non-payment of damages? Answer is yes, you can withheld. You can withheld. Second one, whether Mr. X was liable to pay damages as he was not aware. Young, it's a non-gratuitous. தெரிஞ்சாலும் தெரியலையானாலும் you have to disclose, you are responsible. இங்க provisionல நீங்க இது எழுதினா போதும். இந்த பாயிண்ட் எழுதினா போதும். இது எழுதினா எழுதினா கூட தேவையில்லை. இது எழுதினா போதும். அண்ட் இந்த இண்டம்னிஃபிகேஷனும் எழுதுங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க எழுதினா போதும். சாரி, லெட் மீ சேஞ்ச் த இங்க். இதுவும் இதுவும் எழுதினா போதும். டிஃபெக்டிவ் குட்ஸ் வரும்போது பெய்லிக்கு ஏனோ லாஸ் வந்தா பெய்லர் ஷுட் indemnify it. அது மட்டும் இல்லாம இட்ஸ் டியூட்டி ஆஃப் த பெய்லர் டு டிஸ்க்ளோஸ் த ஃபேக்ட்ஸ் known or unknown both to Bailey in case of non practice. இது ரெண்டு நீங்க எழுதினா போதும். Come to the answer. Why can withhold the charge? Second, X is liable to pay 60,000. எப்படி 60,000 சார்? ரிப்பேர் 10,000, 50,000 ஹாஸ்பிட்டல். ஏன்னா அதனால அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு இல்லைங்க, பிரச்சனை ஆயிடுச்சுங்க. இப்ப நல்லா ஒரு நிமிஷம் கேட்டுக்குங்க. எக்ஸ் இருக்கான், வை இருக்கான். வை தான் 50,000 கொடுக்கணும். ஏன்? வை ஹையர் பண்ணிட்டு 50,000 கொடுத்துட்டான். 50,000 கொடுக்கணும். ஏன்னா இது நான் கிராட்டியஸ். வை கார் ஹையர் பண்றான். நீங்க டிராவல்ஸ்க்கு எடுக்கும்போது 50,000 கொடுக்கணும் இல்ல? எக்ஸாம்பிள் அந்த இந்த கொஸ்டின் சொல்றாங்க. அட் த சேம் டைம் இங்க என்ன நடக்குதுன்னா வைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா
10,000 ரிப்பேர் வந்துருச்சு, 50,000 ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் த டிஃபெக்ட். Should these be compensated by X? Answer is yes. ஆ gratuitous ஆக இருந்தால் ஆன்சர் மாறும். கரெக்ட் சூர்யா, வாட் யூ செட் இஸ் கரெக்ட். கிராட்டிடியூஸா இருந்தா சம்பவமே மாறும். கம் டு ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் நான் நான் குயிக்கா சொல்லிடுறேன். ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஜாயிண்ட் ப்ராமிசர். யாருங்க ஜாயிண்ட் ப்ராமிசர்? குயிக்கா சொல்லுங்க. அந்த கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ் ஒய் செட் ஜாயின்ட்லி borrowed from A 90,000. Who is a joint promises? Who had jointly given a promise? அப்போ டவுட், எக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், y எவ்வளோ ரீபே பண்ணணும், z எவ்வளோ ரீபே பண்ணணும்? 30,000 ரீபே, 30,000 ரீபே, 30,000. If the ratio is silent, if the ratio is silent, they have to share equally. Now கேள்வி, can A compel, sorry, can A compel any one of them to pay the full amount? Answer yes. If any one of them pay the full amount, can the person who paid get to the reimbursement from others? ஏங்க நல்லா கேட்டுங்க, எக்ஸ் முழுக்கா அமௌண்ட் பே பண்றானா, can x get reimbursement from y and z? Answer is yes. நெக்ஸ்ட், எக்ஸ் இன்சால்வெண்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. இமேஜின், இப்ப யாரு போன் பண்ணணும்? பையும் இசட். ஜாயிண்ட் ப்ராமிசர், நான் அந்த கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் தான், நான் சொல்ல விரும்பல, கான்செப்ட் சொல்லிட்டேன். ஜாயிண்ட் ப்ராமிசர்னா யாருங்க? who has jointly taken promise. They jointly and severally liable. If the ratio is silent, they are supposed to pay back equally. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, if anyone is compelled to pay the full amount, he is liable to pay the full amount. If one person is insolvent, the solvent partners shall pay it back. படிச்சவங்களுக்கு ரிவிஷன் ஆயிடுச்சா இல்லையா சொல்லுங்க. ஆல்ரெடி படிச்சவங்க ஜாயிண்ட் ப்ராமிசர் ஒன் டைம் படிச்சு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் நான் சொல்ல விரும்பல, கான்செப்டை சொல்லிட்டேன். கிளியர்? கொஞ்சம் ஸ்பீடா போனோம் சொல்லிட்டு தான். ஓகே, ஆர் யூ கெட்டிங் இட்? ஓகே ஆர் நாட் ஓகே சொல்லுங்கம்மா, தம்ஸ் அப் போடுங்கம்மா எல்லாரும். ஸோ இந்த கொஸ்டின் செல்ஃப் பாருங்க, இட் இஸ் ஃப்ரம் ஜாயிண்ட் ப்ராமிசர், ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒருத்தன் டிஃபால்ட் பண்ணாலும், ஒரு நிமிஷம், ஒருத்தன் டிஃபால்ட் பண்ணாலும் அவன் பே பண்ணணும், ஒருத்தன் இன்சால்வன்ட் ஆனாலும் பண்ணணும், ஒருத்தன் செத்து போயிட்டானா அவனோட லீகல் ஹையர் பே பண்ணணும். கரெக்ட். எஸ், எனி டவுட்ஸ் ப்ளீஸ் சொல்லலாம். எஸ். If one died, their legal heirs should pay. All of them died, all the legal heirs shall pay. எஸ், விஷ்ணு சொல்லுங்க, டவுட் கேட்டிருக்கீங்க. If the ratio is 1:2:3 and X is insolvent, then in which ratio they should share X liability? Answer, it will be mentioned in the agreement again. Correct. If it will be mentioned in the agreement again. If agreement is silent, you have to share in equally. It will be mentioned in agreement again. The same will be mentioned. If not mentioned, equal. அது அந்த 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 அக்ரிமெண்ட்ல கான்ட்ராக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. குட் கொஸ்டின், கான்ட்ராக்ட்ல சொல்லியிருப்பாங்க. யூ வில் டேக் அசம்ஷன் 1:1. கரெக்ட். நெக்ஸ்ட், coercionனா என்னது நல்லாவே தெரியும். யூ ஆர் threatening a person and compelling him to enter into contract. You are threatening, you are pressurizing a person and helping and making him to enter into contract. Even committing to suicide is a coercion. Committing to suicide is coercion. Coercion வரும்போது contract is voidable. Aggrieved party can either accept it or reject it. Okay or not okay. ஏங்க குவாசி கான்ட்ராக்ட்னா என்னதுங்க? வாட் இஸ் மென் பை குவாசி கான்ட்ராக்ட்? குவாசி கான்ட்ராக்ட் ஆர் இம்ப்ளைடு பை லா upon a person for benefit of other in the absence of offer, acceptance and communication. சார் புரியல, நல்லா ஒரு நிமிஷம் ஏன் குக்கா கேளுங்க. ஏங்க, ஏ உடைய வேலட், ஏஸ் வேலட் ரோட்ல தொலைஞ்சு போயிடுச்சு. ரோட்ல மிஸ்ஸிங். ஒரு நிமிஷம், ரோட்ல மிஸ்ஸிங். ஏஸ் வேலட் ரோட்ல மிஸ்ஸிங். ஸோ ஹூ கேம்? பி கேம். ஏஸ் வேலட் ரோட்ல மிஸ்ஸிங். ஸோ பி கேம் அண்ட் டுக் இட். Should be return back to A? Should be return back to A? Answer yes. Why he should return back? It's a moral duty to return back. Yes or no?
it is a moral duty of B to return back. So it is implied upon B for the benefit of A. A உடைய பெனிஃபிட்டுக்காக B மேல இம்ப்ளைட் பண்ணியிருக்கிறான். கரெக்ட் ஹரிணி, அதெல்லாம் கரெக்ட் தான். எஸ், கரெக்ட். What is quasi contract? Implied by law upon a person for benefit of other. In absence of essentials of contract. Contract உடைய essentials அங்க இருக்காது. Contract essentials இருக்காது. ஆனாலும் it is a contract because it is implied by law. It is a moral duty. Hence it is a quasi contract. குவாசி கான்ட்ராக்ட் டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் படிச்சுக்கங்க. நெசசரி சப்ளை பண்ணும்போது ஃபைண்டர் ஆஃப் லாஸ் குட்ஸ். ஃபைண்டர் ஆஃப் லாஸ் குட்ஸ் பெயில்மெண்ட்ல இருக்குது. ஃபைண்டர் ஆஃப் லாஸ் குட்ஸ் வேணும் சொல்லுங்க. ஃபைண்டர் ஆஃப் லாஸ் குட்ஸ். ஃபைண்டர் ஃபைண்டர் ஷுட் ஹி கீப் த குட்ஸ் இன் கஸ்டடி? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ வேணும் சொல்லுங்க. ஃபைண்டர் ஆஃப் லாஸ் குட்ஸ் கேட்பான். ஷுட் ஹி கீப் இன் இஸ் கஸ்டடி? எஸ். ஷுட் ஹி கேன் ஹி அப்ராப்ரியேட் ஆர் மிக்ஸ் த குட்ஸ்? ஆன்சர் நோ. Now, can he recover the expenses for keeping the goods? ஆன்சர் ரிகவர் பண்ணலாம். ஆனா சியூ பண்ண முடியாது. சியூ பண்ண முடியாது. he can retain the goods. அந்த பாயிண்ட் இருக்குது. he can retain the goods but he cannot sue. சியூ பண்ண முடியாது. he can retain. can he sell the goods? கேட்பேன் இதெல்லாம். he can sell provided, basically no, but he can sell provided the expenses required, emergency இல்லைங்க, expenses required to maintain those goods is more than 2/3 of the market value. படிச்சிருப்பீங்க நம்புறேன். And if it is perishable, very good, Surya Hassan, perishable in nature அதுவும் வரும். If the good is perishable in nature, yeah, very good, Joe. If the expenses to maintain those goods are more than 2/3 of its market value, at that situations, the finder can very well sell the lost goods. Clear? Finder of lost goods சொல்லிட்டேங்க. முக்கியமான விஷயம்ங்க, படிச்சிருங்க. கஸ்டடியில வைக்கணும், திருப்பி கொடுக்கணும், எக்ஸ்பென்ஸ் ரிகவர் பண்ண, சியூ பண்ண முடியாது, ரீடைன் பண்ணலாம். விற்க முடியாது, ஆனா விற்கலாம். பெரிஷபிள் ஆனால் விற்கலாம். ஃபைண்டரால ஓனரை கண்டுபிடிக்கவே முடியலனா he will be the next best owner. He can keep the goods with him. That is the answer. Last case, ஃபைண்டரால ஓனரை கண்டுபிடிக்கவே முடியலையேனா he is the next best owner அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் தான் next best owner. He is eligible to maintain and keep those goods with him. பக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபைண்டர் ஆஃப் லாஸ் குட்ஸ் சொல்லிட்டேங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களாங்க. ஸோ திஸ் கொஸ்டின் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் இன் எ வெரி லிமிட்டேஷன் இருக்குது, ரீசனபிள் டைம். அதாவது இப்போ ஒரு குட்டை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு 1 month ரீசனபிள் டைம் வச்சுக்கோங்க. அந்த ரீசனபிள் டைம் ஆகிட்டும் கண்டுபிடிக்க முடியலன்னா finder will be next best owner. Are you guys getting it? This question is, that's it. Now come to this question. Again, can someone read? அதான் ஹேமவர்ஷினி, ஓனர் கண்டுபிடிக்க முடியலனா, ஓனரை கண்டுபிடிக்கவே முடியலனா ஃபைண்டர் will be next best owner. அவன் ஓனர் ஆயிடுவான். அவனுக்கு நீ என்ன வேணா பண்ணலாம். ஏங்க, எஸ் விஷ்ணு, கேன் சம்மன் ரீட் திஸ் கொஸ்டின்? 7th கொஸ்டின் வாங்கம்மா. Yes, sir. எக்ஸாமின். Examine the validity of the following agreements under the provisions of the Indian Contract Act 1872 and justify your answer. ஓகே. First question. Mrs. Priya pays a sum of 10,000 rupees to a marriage bureau to provide information about the prospective grooms for her daughter's marriage. இட் இஸ் a valid contract. ஏன்னா மேரேஜ் brokerage கான்ட்ராக்ட் void. ஆனா இது மேரேஜ் brokerage இல்ல. ஏங்க மேரேஜ் brokerage என்ன தெரியுமா?
You are fixing the marriage for some consideration. You are talking about dowry. You are talking about a reward for marriage. இங்க அது இல்ல. You are just getting an information. ஏங்க இந்த broker வேற, brokerage contract வேற, ரெண்டுமே வேற கான்செப்ட். broker expenses is valid. நான் சொல்றது brokerage. யா, மேட்ரிமோனியல் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வேலிட், கண்டிப்பாக வேலிட் தான். ஆனா brokerage ஃபார் மேரேஜ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யூ ஆர் ஃபிக்ஸிங் த மேரேஜ் ஃபார் சம் ரிவார்டு. ஏங்க, நீங்க பொண்ணை தாங்க, நாங்க காரை தரோம், இதுதாங்க நாங்க இவ்வளவு காசு போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து லைக் இட்ஸ் லைக் டவுரி விச் இஸ் இல்லீகல், ஒப்போசிட் பப்ளிக் பாலிசி. இங்க வேலிட் தான். கம் டு செகண்ட் ஒன். Bharat agrees with John to sell his white bull. Unknown to both the parties, the bull was dead at the time of agreement. ஆரம்பத்திலேயே செத்து போயிடுச்சு. ஸோ வாலிட் அக்ரிமெண்ட். அன்னோன் டு போத் பார்ட்டி ஆனதுனால there is a mistake. Unknown to both parties ரெண்டு பேருக்குமே தெரியலன்னு அர்த்தம். So there is a bilateral mistake from both the parties. Bilateral mistake. Have you heard of that point in third chapter? Have you heard of that point in third chapter? Unknown to both parties அப்படின்னா there is a bilateral mistake. Come to third one, guys. Rishabh. Rishabh sells the goodwill of his shop to Omkar for 10 lakh rupees and promises not to carry on such similar business within the local limits so long as Omkar carries on like business. படிச்சவங்களுக்கு தெரியும். Restraint of trade is valid if it is for similar business, for specific location, for a specific time period. இங்க டைம் பீரியட் சொல்லாததுனால, ரீசனபிள் டைம் பீரியட் சொல்லாததுனால this restraint of trade is void. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ட்ரேடு வாய்டு தான். ஒரு ஆள்கிட்ட தம்பி நீ பிசினஸ் பண்ணாதே சொல்லக்கூடாது, ரெஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. அவுட் கோயிங் பார்ட்னர் ஆர் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு அவுட் கோயிங் பார்ட்னர் வித் ரெஸ்பெக்ட் டு சேல் ஆஃப் குட்வில். படிச்சவங்களுக்கு தெரியும். அங்க சொல்லியிருப்பாங்க சிமிலர் பிஸ்னஸ் வித்தின் ஸ்பெசிபிக் லொகேஷன் ஃபார் எ ஸ்பெசிபிக் டைம் பீரியட். இங்க டைம் பீரியட் சொல்லாததுனால வாய்டு. இங்க டைம் பீரியட் சொல்லாததுனால வாய்டு தான். ஏங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். In the instant case, the restriction is limited to the local area, does not extend indefinitely. But இங்க ஒரு அசம்ஷன் நான் எடுக்கிறேன். அதனால தான் ஆன்சரை பார்த்தேன். நான் இங்க ஒரு அசம்ஷன் நான் எடுக்கிறேன். இங்க as long as Omkar carries on like business, இங்க ஒரு டைம் பீரியட் சொல்லலனா இட் இஸ் வாய்ட். டைம் பீரியட் சொன்னா வேலிட். நீங்க அசம்ஷன் கரெக்டா எழுதிக்கலாம். யூ கேன் புட் யுவர் அசம்ஷன் ப்ராப்பர்லி. டைம் பீரியட் கரெக்டா சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி, சொல்லலைன்னா எப்படி, நீங்க எழுதிக்கலாம். அசம்ஷன் போட்டு உங்களால ஆன்சர் எழுதிக்கலாம். நான் என்ன அசம்ஷன் எடுப்பேன்னா டைம் பீரியட் சொல்லல, சோ வாலிட்னு எடுப்பேன். டைம் பீரியட் சொல்லியிருக்கிறாங்கன்னா வேலிட்னு எடுத்துக்கலாம். ஏங்க லாக்கல் லிமிட் சொல்லிட்டாங்க. அதான் 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 நான் சொல்ல வரேன். 2 இயர்ஸ்னா ஓகே, 2 இயர்ஸ்னா ஓகே, 2 இயர்ஸ்னா ஓகே. கேன் அவுட் கோயிங் பார்ட்னர் ரெஃப்யூசஸ் டு அக்ரி டு சச் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? அதான், அது வந்து ஒரு பர்சனல் மேட்டர். நான் என்ன சொன்னேன்? அவுட் கோயிங் பார்ட் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் அவுட் கோயிங் பார்ட்னர்கிட்ட அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது எக்ஸிஸ்டிங் பார்ட்னருடைய கடமை. பார்ட்டிஸ் அக்ரி ஆகலைன்னா என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் கான்ட்ராக்ட் அரைசஸ் ஒன்லி வென் பார்ட்டிஸ் அக்ரி. அதான் கான்ட்ராக்ட்னா என்னது கேட்டீங்கன்னா, பார்ட்டி ஷுட் அக்ரி. பார்ட்டி அக்ரி ஆகலைன்னா கான்ட்ராக்டே ஆகாது. தட்ஸ் இட். ஸோ பார்ட்டி அக்ரி ஆகலைன்னா ரீசனபிள் டைம்னா ஒண்ணுமே இல்லைங்க. அதான் 5 வருஷம், 10 வருஷம் டைம் பீரியட் சொல்லுவாங்க. ஏன் வாட் இஸ் ரெஸ்ட் ஆஃப் ட்ரேட்? நிறைய பேருக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. ரெஸ்ட் ஆஃப் ட்ரேட்னா என்ன? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஏபிசி பார்ட்னர்ஸ் குயிக்கா நான் சொல்லி தந்துடுறேன். ஏபிசி பார்ட்னர்ஸ். சி வந்து வெளியில போயிட்டான். சி இஸ் அவுட் கோயிங். சி வெளியில போயிட்டான். அப்போ இந்த ஏயும் பி தானே எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ். எல்லாரும் எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஏ பி தானே எக்ஸிஸ்டிங் பார்ட்னர். இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வில் ஸ்டாப் அவுட் கோயிங் பார்ட்னர். எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் அவுட் கோயிங் பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க, தம்பி டு நாட் கேரி டேஷ் பிஸ்னஸ் similar business. It depends upon contract, Hema. Do not carry similar business for specific time. அதெல்லாம் ரீசனபிளா இருக்கணும். ரீசனபிள்னா 5 வருஷம், 4 வருஷம். 10 வருஷம் இஸ் அன்ரீசனபிள். கொஸ்டின்லேயே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரீசனபிளா அன்ரீசனபிளா சொல்லிட்டு. ஃபார் ஸ்பெசிபிக் டைம்
in a specific location is absolutely valid. இந்த மாதிரி ஏன் பண்றாங்கன்னா காம்படிஷனை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸுக்கு ஒரு சவாலாக மாறிடும் அவுட் கோயிங் பார்ட்னர்ஸ் காம்படிஷன் ஆரம்பிச்சா. எஸ் ஓர் நோ சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் கோயிங் பார்ட்னர் காம்படிஷன் ஆயிட்டானா எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் சவால் ஆயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. do not carry similar business for specific time for specific location. Time period should be reasonable. It should be similar business and specific location இருந்தா தான் valid. In this, you can take assumption if time is not specified, it is void. And come to last one, guys. Hmm. Property worth. Property worth Sorry, ஒரு நிமிஷம். Ah, a property worth 2 lakh was agreed to be sold for just 25,000 by a person of unsound mind. can you enter into contact with unsound mind? Whether he is capable or incapable, incapable. So answer is void. Opposed to public policy textbookல கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். எனி 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. சார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் வித் எனிமி பண்ணலாமா பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணலாம் வித் கவர்மெண்ட் பெர்மிஷன். ஸ்டிஃப்லிங் ப்ராசிக்யூஷன் என்னதுங்க? இப்போ ஐ ஆம் பிளேயிங் வித் ப்ராசிக்யூஷன். நான் சொல்றேன் தம்பி, அந்த எவிடன்சஸ் எல்லாத்தையுமே நீ தீ போட்டு சாம்பல் ஆக்கிடு, நான் உனக்கு 5 லட்சம் ரூபா தரேன். எவிடன்சஸ் டிஸ்ட்ராய் பண்றது ப்ராசிக்யூஷனை அஃபெக்ட் பண்ற மாதிரி தானே. ப்ராசிக்யூஷன் என்னது? லீகல் ப்ரொசீஜரை யூ ஆர் பிளேயிங் வித் ஏ ப்ரொசீடிங்ஸ் விச் ஷுட் ஹேப்பன் நார்மலி. நார்மலி நடக்க வேண்டிய விஷயத்த நீங்க இன்டர்ஃபியர் பண்றீங்க. யூ ஆர் ட்ரைங் டு அபியூஸ் த ஜஸ்டிஸ். அது நல்லதா? பப்ளிக்கு நல்லது கிடையாது. மெயின்டெனன்ஸ் சாம்பர்டி நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு ஒரு 3 மணி நேரம் வேணுங்க. அதனால இப்ப நான் சொல்ல விரும்பல. டிராஃபிக்கிங் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க விஷ்ணு. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கு 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 வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க கேட்டீங்க. வாய்ப்பு இருக்குது. எனி ஹெட்டிங் கேட்பான், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுவான் 3 மார்க். ஸோ அதனால இந்த ஏரியாவை ஒரு 2 டைம்ஸ் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்ல வரேன். டிராஃபிக்கிங் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் அண்ட் பப்ளிக் டைட்டில்ஸ். நான் 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன், எனக்கு இந்த கவர்மெண்ட் சீட் வேணும், நான் 20 லட்சம் ரூபா தரேன், எனக்கு பத்மபூஷன் அவார்டு வேணும், இப்படி எல்லாம் சொன்னால் யூ ஆர் டிராஃபிக்கிங். டிராஃபிக்கிங்னா இல்லீகல் சேல்ஸ். இல்லீகலா கள்ள கடத்து பண்றீங்க. அதாவது நீங்க கடத்துறீங்க. எதை கடத்துறீங்க? கவர்மெண்ட் போஸ்ட கடத்துறீங்க. அது நல்லதா? பப்ளிக்கு நல்லதா கெடுதலா சொல்லுங்க. அது பப்ளிக்கு நல்லதா கெடுதலா? ஆன்சர் கெடுதல் தான். மோனோபோலி கிரியேட் பண்றீங்க. நல்லதா கெடுதலா? கெடுதல் தான். ஸோ யூ ஸ்டடி எனி 4-5 பாயிண்ட்ஸ். ஆனா இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸும் கேட்பாங்க. என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. எங்க அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனது முக்கியமா படிச்சுக்க வேண்டிய விஷயம். ஒருத்தன் இஸ் இன் டாமினன்ட். எங்க அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்னதுங்க? அதாவது ஒருத்தன் வேறால இமோஷனலி பிளாக்மெயில் பண்ணி இமோஷனலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். யோ, நீ வீடு விற்கலன்னு உன்னை கொன்றுவேன், அது கோவர்ஷன். ஏங்க, நான் தானே உன் டீச்சர், உன் ஃபேவரட் டீச்சர் நான் தானே, எனக்கு அந்த காரை நீ டிஸ்கவுண்ட்ல தரணும் அப்படின்னு சொன்னா ஐ ஆம் இமோஷனலி இன்ஃப்ளூயன்சிங் மை ஸ்டூடெண்ட். So what is undue influence? One party is in a dominant position. He affects the will of the other in order to obtain some unfair benefit. Yes or no? One party is in a dominant position. He affects the will of the other and obtains unfair benefit. It becomes undue influence. இங்க 2 பார்ட்டி இருக்கணும். ஒருத்தன் டாமினன்ட் பொசிஷன், ஒருத்தன் கீழ் பொசிஷன். ரியல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், ஃபிடியூஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். படிச்சு வச்சுக்கங்க, கேட்பான். ஏங்க ஒரு ஒரு நிமிஷம் சொல்லணும். டாக்டர் பேஷண்ட் ஃபிடியூஷரியிலையும் வரும். செக்ஷன் நம்பர் படிக்காதீங்க தயவு செஞ்சு. செக்ஷன் நம்பரே படிக்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நீங்க செக்ஷன் நம்பர்லாம் படிக்கிறீங்க, செக்ஷன் நம்பர் படிக்கவே தேவையில்லை. ஐயோ படிக்க வேணாம். ஆஸ் பர் ரெஸ்பெக்டிவ் செக்ஷன் போதும். ரியல் ரிலேஷன் தான் எகைன் ஃபாதர் சன் வரும். ரியல் ரிலேஷன்ஷிப், ரியல்னா ரியல், ரியல்னா ரியல் தான். ஃபிடியூஷரினா என்னது? நம்பிக்கையின் அடிப்படையில். டாக்டர் சொல்றான், தம்பி நீ 10 நாள் குளிக்காதேன்னு சொல்றான். குளிக்க மாட்டோம். ஏன்னா டாக்டர் சொல்றது நம்புவோம். டாக்டர் எதைய சொல்லாலும் நம்புவோம். இமேஜின்
இவனுக்கு கேன்சரே இல்ல, ஆனா டாக்டர் சொல்றான் தம்பி உனக்கு கேன்சர் இருக்குது, 10 லட்சம் ரூபாய் தான் சொல்றான். டாக்டரை வந்து மோசடி பண்றான். அன்ஃபயர் அட்வான்டேஜ்னா என்னது? மோசடி. எப்படி மோசடி பண்றான்னா அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு மோசடி மோசடி பண்றான். எஸ் ஆர் நோ? மென்டல் டிஸ்ட்ரெஸ். வாட் இஸ் மென்டல் டிஸ்ட்ரெஸ்? இப்போ மென்டலி வீக்கானவங்க அவங்கள நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். இமேஜின் நான் வந்து எனக்கு வந்து ஒரு வயசான பாட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த வயசான பாட்டியை பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். பாட்டி, நான் தானே உங்களை எல்லாமே பார்த்துக்கிறேன், நீங்க அந்த சொத்து பூரா எனக்கு தரணும். மென்டல் டிஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். அன்கான்ஷனபிள்னு சொன்னா மனசாட்சிக்கு எதிராக. மனசாட்சின்னு என்ன சொல்லுவீங்க? ஐயோ, நீங்க என்ன சொல்லுவீங்க? உள் மனசுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? ஐயோ, எனக்கு மலையாளம் வேர்டு தான் மனசாட்சின்னு சொல்லுவோம். தமிழ்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? சேம் தானா? ஓகே, சூப்பர், ஓகே. மனசாட்சிக்கு எதிராக நான் கடன் தரேன், ஆனா 50% இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னா மனசாட்சிக்கு எதிராக இருக்குது. இட்ஸ் அன்கான்ஷனபிள். யூ ஆர் unconscionably influencing the other part where it is undue influence. Correct. ஏங்க ஒரு கொஸ்டின். ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி இன் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி கேஸ்ல ஏஜென்ட்டுக்கு என்ன வேணா பண்ணலாம். கேன் ஹி பர்ஃபார்ம் அவுட் சைட் இஸ் அத்தாரிட்டி? ஆன்சர் எஸ். தம்பி, போயிட்டு மேங்கோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். தம்பி போனாரு, மேங்கோவே இல்ல, அங்க ஆப்பிள் தான் இருக்குது. சுத்தி ஃபுல்லா பார்த்துட்டாரு, மேங்கோவே இல்ல, ஆப்பிள் தான் வாங்கிட்டாரு. எமர்ஜென்சி, இமேஜின் அங்க ஒண்ணுமே இல்ல, தம்பி மேங்கோவே கிடைக்கல, அதனால ஆப்பிள் வாங்கிட்டாரு. எனக்கு கிட்ட கூப்பிட்டு பேசவும், ஏஜென்ட்டுக்கு பிரின்சிபல் கிட்ட கூப்பிட்டு பேசவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இதுதான் பண்ண முடிஞ்சது. திஸ் இஸ் த மோஸ்ட் பிராக்டிகபிள் மேனர். இதெல்லாம் என்னதுங்க? எமர்ஜென்சி சினாரியோ வரும்போது ஏஜென்ட்டுக்கு என்ன வேணா பண்ணலாம். ஏஜென்ட் என்ன பண்ணாலும் அதுக்கு பிரின்சிபல் தான் பொறுப்பு, பிரின்சிபல் தான் லயபிள். இந்த 5 பாயிண்ட் இருக்குது, 1 2 3 4 5, இதை படிச்சு வச்சிருங்க தயவு செஞ்சு. என்னதுங்க? he is not having the opportunity to communicate. There is some sort of commercial necessity. Then it happens in bona fide na good faith. It should benefit the principal. It is the most reasonable and practicable method. Agent should have possession of the goods. Agent கையில குட்ஸ் இருக்கணும். தம்பி, இந்த டொமேட்டோவை 10 நாளுக்கு அப்புறம் வித்துருங்க அப்படின்னு சொல்றேன், 5 நாளுக்கு அப்புறம் வித்துருங்க சொன்னேன். நாளைக்கே டொமேட்டோ வந்து கேடு வரா மாதிரி, டிஸ்ட்ராய் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? நீங்க நாளைக்கே வித்துட்டீங்க, ஓகே பரவாயில்ல, ஏன்னா அது விற்கலன்னா கேடு வந்து போயிடும். எமர்ஜென்சியை நீங்க பண்ணித்தான் ஆகணும். Agent in case of emergency, hope you know. Come to 11th question. Sub agent, substitute agent, ஒரு 5 டிஃபரன்ஸ் படிச்சு வச்சுங்க. யார் நான் குயிக்கா சொல்றேங்க, ஒரு நான் சிம்பிளா சொல்றேன். ஹூ இஸ் சப் ஏஜென்ட்? நான் பிரின்சிபல், எனக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கான். ஏஜென்ட் அந்த வேலையை வேறொருத்தனுக்கு சப்ஸ்டியூட் டெலிகேட் பண்றான். A2. ஏஜென்டுடைய ஏஜென்ட் தான் சப் ஏஜென்ட், இவன் தான் சப். இவ்வளவுதான். இவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இல்ல. பிரின்சிபலுக்கும் சப் ஏஜென்ட்டுக்கும் கான்ட்ராக்ட் இருக்குதா? இல்ல. சம்பந்தம் இருக்குதா? இல்ல. ஆனா சப்ஸ்டிடியூட் ஏஜென்ட்னா என்னதுங்க? பிரின்சிபல் எனக்கு ஒரு ஒர்க் தந்தா, நான் பண்ணாததுனால பிரின்சிபல் இந்த ஒர்க்கை வேற ஒருத்தனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. இங்க பிரின்சிபலுக்கும் ஏஜென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. A2 தான் சப்ஸ்டியூட் ஏஜென்ட். Sub-agent is appointed by agent. Substitute agent is appointed by principal. Sub-agent normally cannot be appointed. Normally delegation is not allowed. But substitute agent, normally it is allowed as per law. In sub-agentship, sub-agentக்கும் பிரின்சிபலுக்கும் கான்ட்ராக்ட் இல்ல. பட் இன் சப்ஸ்டியூட் ஏஜென்ட்டுக்கு பிரின்சிபலுக்கும் ஏஜென்ட்டுக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த 3 டிஃபரன்ஸ் இப்ப படிச்சிட்டோம். இந்த டயக்ராம் தெரிஞ்சாலே 3 டிஃபரன்ஸ் படிச்சிடலாம். வெரி குட் ஜோ, நீங்க சொன்ன அந்த சம்மரி கரெக்ட் தான். 3 டிஃபரன்ஸ் இப்போ நான் சொல்லிட்டேன். டோட்டலா ஒரு 5 டிஃபரன்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க, which will be very helpful for your exams. Come to ஏங்க கொஸ்டின் 12 ரீட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 10 more minutes. ஏங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையாங்க? ஹோப் யூர் ஏபிள் டு ரீகால். படிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய செஷன் வைக்கலாம் தான் நினைச்சேன். சாரி கைஸ், எனக்கு அவ்வளோவா டைம் கிடைக்கல, இன்வால்வ் ஆக முடியல. ஏன்டா அழுறீங்க? ஏன்டா?
ஆனா நீங்க ஒன்னு சொல்றேங்க உங்ககிட்ட, நீங்க எழுதின எக்ஸாம் எல்லாம் நான் நிஜமாவே உங்களுக்கு அனுப்பின பேப்பர்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். எல்லாம் பார்க்கலையானாலும் 100ல நான் 50 பேப்பர் உட்காந்து நான் பார்த்திருக்கேன். எப்படி நீங்க எழுதிருக்கிறீங்க சொல்லிட்டு. நிறைய பேர் நல்லா எழுதிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு என்ன எழுதணும்னே தெரியல. நான் கம்பைலர் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். ஈவன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் செஷன்ல சொல்லியும் கொடுத்தேன் எப்படி எழுதணும் சொல்லிட்டு. நாளைக்கு அருண் அருண் சாரோட கிளாஸ் இருக்கு. நாளைக்கு நாளைக்கு வந்து அருண் என்ன எடுக்க போறாரு? அக்கௌண்ட்ஸோ, அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் நினைக்கிறேன். அப்படிதானே? எக்கனாமிக்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, எக்கனாமிக்ஸ் மேக்ரோ வேணும்னு சொல்லி ஒரு 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 எகைன் ஒரு கோரிக்கை வந்திருக்குது. எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எடுங்கன்னு சொன்னாங்க. எஸ், மேக்ரோ எடுத்துக்கலாம். நான் வந்து சண்டே சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இதே மாதிரி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல நான் கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்ஸ், டஃப் 10 கான்செப்ட்ஸ் எடுத்து நான் வரேன். என்ன சொல்றீங்க? லைக் சேம் வே வில் டிஸ்கஸ். நவ் ப்ளீஸ் ரீட் திஸ் கொஸ்டின். ஏங்க விஷ்ணு, நீங்க ரீட் பண்ணுங்கம்மா. R owns an electronics store. P visited the store to buy a water purifier priced at 54,000 rupees. ம், He specifically requested R for a purifier with a copper filter. ம், As P wanted to buy the purifier on credit with the intention of paying in 9 equal monthly installments, ம், R demands a guarantor for the transaction. ம். Yes, a friend of P came forward and gave the guarantee for அப்போ ஒரு payment of நிமிஷங்க, water ஒரே purifier. நிமிஷம். இப்போ இங்க வந்து ஒரு டவுட். இப்போ பி தானே இந்த குட்ஸ் வாங்குறான் ஆர்கிட்ட என்று சொல்லுங்க. பி வாங்குறான். யாரு கேரண்டி இதுக்கு? எஸ். எவ்வளோ ரூபா? 54,000. எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்? ஒரு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 6,000 தானே சொல்லுங்க. ஏங்க 9 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரண்டி இஸ் ஏ கண்டினியூயிங் கேரண்டி. எஸ் ஓ, பிகாஸ் யூ ஆர் பேயிங் இன் டிஃபரெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். It's not one transaction. It's a bifurcating transactions. It's what is a continuing guarantee? Guarantee which is for a series of transaction over a period of time. சரிம்மா, continue reading. S came forward. S came forward and gave the guarantee for payment of water purifier. ம், R sold P a water purifier of a specific brand. ம். P made payment for 4 monthly installments and after that became insolvent. சரிம்மா. Explained with reference to the Indian Contract Act 1872, the liability of S as a guarantor to pay the balance price of water purifier ஆன்சர் to என்ன R. சொல்லுங்க? எல்லாரும் சொல்லலாம், ஆன்சர் டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 4 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் யாரு பே பண்ணணும்? எஸ் தானே பே பண்ணணும் சொல்லுங்க. எஸ், எஸ் இஸ் liable டு பே. ஏங்க அதுக்கு தானேங்க கேரண்டியா இருக்கிறான் அவன். கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் கேள்வி என்ன சொல்றாங்க? வாட் வில் பி யுவர் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வெரி சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வெரி சிம்பிள். என்ன போட்டிருக்காங்க அதான் உங்களுக்கே நல்லா தெரியும். இஃப் தி டெப்டர் இஸ் unable டு பே த மணி, unable டு பே த டெப்ட், unable டு perform the contract, who shall perform? Guarantor. Now come to this. What will be your answer? Please read. What will be your answer if R sold the water purifier, misrepresenting it as having a copper filter, while it actually has a normal filter? Neither P nor S was aware of this fact, and upon discovering the truth, P refused to pay the price. In response to P's refusal, R filed the suit against S, the guarantor. Explain with reference to the Indian Contract Act 1872 whether S is liable to pay the balance price of You know, water purifier to discharge R. of surety. When there exists misrepresentation or concealment of facts, surety will be discharged. Yes or no? இங்க surety liable ஆக மாட்டாங்க. Keeping silence as to facts அப்படின்னா concealment of facts. In that situation, surety is not liable. What are the rights enjoyed by surety against creditor, against debtor, against co-surety? Textbook question, direct question. Again நான் சொல்ல விரும்பல இந்த ஆன்சர். ஏன்னா இது வந்து நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட் உடைய மேரத்தான் செஷன்ல இருக்குது. ஒன் டைம் படிச்சுட்டு போங்க. கிரெடிட்டருக்கு நேரம் என்ன ரைட் நீங்க சொல்லுங்க. ஷூரிட்டிக்கு கிரெடிட்டருக்கு நேரம் என்ன ரைட்ஸ் இருக்குது? ஷார்ட்டா சொல்லலாம். ஷூரிட்டி கிரெடிட்டருக்கு நேரம் என்ன ரைட்ஸ் இருக்குது? செக்யூரிட்டி இருந்தா வாங்கிக்கலாம், செட் ஆஃப் பண்ணியிருந்தா கம்மி பண்ணிக்கலாம். எஸ் ஓர் நோ?
செட் ஆஃப் பண்ணியிருந்தா வாங்கிக்கலாம். அப்புறம் இன்சால்வென்சியே இருந்தா ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். டைரக்ட் கொஸ்டின் எவ்வளவு வரும்னு சொல்ல முடியாது, ஆனா வரும். சூர்யாஹாசன் உம், எவ்வளவு வரும் கரெக்டா சொல்ல முடியாதுடா. கண்டிப்பா வரும். against debtor, surety against debtor, subrogation தெரியுமா தெரியாதா? subrogation, what is subrogation? டெப்டர் கடனை பே பண்ணல, இப்ப யாரு பே பண்றாங்க? டெப்டர் பே பண்ணலனா யாரு வந்து பே பண்றாங்க? டெப்டர் பே பண்ணல, யாரு வந்து பே பண்றாங்க? டெப்டர் பே பண்ணல, யாரு வந்து பே பண்றாங்க? surety can get it back this amount from debtor, yes or no? Surety steps into the shoe of the creditor and he can get. இப்ப வந்து surety creditor ஆக மாறுமா, surety lender ஆக மாறுமா? ஏன்னா surety பே பண்ணிட்டான்ல, அப்ப surety will become the new lender. ஏங்க இது வந்து டைரக்ட் கொஸ்டின், ப்ளீஸ் ரீட் ஃப்ரம் தி டெக்ஸ்ட் டைரக்ட்லி. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ரிவைஸ் பண்ணா போதும். கொஸ்டின் நம்பர் 14th குயிக்கா ரீட் பண்ணுங்கம்மா. 14th கொஸ்டின் குயிக்கா ரீட் பண்ணுங்க. Mr. J entered into an agreement with Mr. S to purchase his house for 20 lakh rupees within 3 months. ஒரு He நிமிஷம், இது ஒரு also வேலிட் கான்ட்ராக்டா இல்லையாங்க? சேல் ஆஃப் ஹவுஸ் வேலிட் கான்ட்ராக்ட் ஆர் நாட்? வேலிட் கான்ட்ராக்ட், எஸ். கம் ஆன், கண்டினியூ. he also paid 50,000 rupees as token money. அப்படின்னா அட்வான்ஸ், அப்படின்னா அட்வான்ஸ், அட்வான்ஸ் மணி. சரி. In the meanwhile, in an anti-encroachment drive of the local administration, Mr. S' house was demolished. While Mr. J was informed about the incident, he asked for the refund of token money, referring to the relevant provisions of the Indian Contract Act 1872, state whether Mr. J is entitled to refund of the amount paid. 4th சாப்டர்ல நீங்க படிச்சிருப்பீங்க, when the contract becomes impossible or contract becomes void, any benefit received by the party has to be restored back. restitution, restoration அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஏங்க இங்க பாருங்க, யா கரெக்ட். ஹேம பிரச்சனை அதுதாங்க, அதுதான் 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 அதே தான். அட்வான்டேஜ் டு பி ரீஸ்டோர்ட், டோக்கன் மணி இஸ் த பெனிஃபிட். வீடு விற்க முடிஞ்சதாங்க இல்லங்க. ஆன்டி என்க்ரோச்மெண்ட் அவங்க வந்து வீடை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. the contract has become, they demolish பண்ணிட்டாங்க. டிமாலிஷ்னா என்னது? கேப்சர்ல. டிமாலிஷ்னா தட்டி தூக்கிட்டாங்க. வீடு இனிமே விற்க முடியாது, வீடை வந்து விற்க முடியாது, வீடை வந்து கண்டிப்பா விற்க முடியாது. why? because contract has become void, contract became void, but the token money should be given back. ஏங்க இதுதாங்க, அதை பாருங்க. when agreement is discovered void, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கான்ட்ராக்ட் void ஆகும்போது, அக்ரிமெண்ட் void ஆகும்போது, or when a contract becomes void or agreement is void or contract become void, any person who has received any advantage under such agreement or contract is bound to restore and to make compensation for the party whom he has received it. இந்த paragraph எழுதினாதான் மார்க் வரும். இந்த சிச்சுவேஷன்ல இம்பாசிபிள் ஆயிடுச்சு, அதனால the S, Mr. S to sell the house to Mr. J as agreed. In this situation, Mr. J is required to refund the token advance to S. Hope it is clear. Hope it is clear. Okay or not okay? 15th question, அது சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்க ரீட் பண்ணுங்க, சுக்கா சொல்லலாம். 15th question வாங்கம்மா. Rama directs Shyam to sell laptops for him and agrees to give Shyam 11% commission on the sale price fixed by Rama for each laptop. As Government of India put restrictions on import of laptops, Rama thought that the prices of laptops might go up in near future and he revokes Shyam's authority for any further sale. ஒரு நிமிஷங்க. அதாவது can you revoke the authority of agent? Answer yes. Principal can revoke, revoke na cancel பண்ணலாம். agentship, agency relationship cancel பண்ணலாம். yes. பட் அவன் சேல் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சேல் பண்றதுக்கு முன்னாடியே நீ ரிவோக் பண்ணும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து ஏஜென்ட் should not have knowledge of restriction, should have knowledge of this revocation. ஏஜென்ட்டுக்கு அதை பத்தி நாலேஜ் இருந்தா தான் ரிவகேஷன் இஸ் வேலிட். ஏங்க பிரின்சிபல் ரிவோக் பண்றானா ஏஜென்ட்டுக்கு நாலேஜ் வேணாமா வேணாமா? ஏஜென்ட் should understand that it is revoked. Principal should properly communicate the revocation to agent, அப்பதான் revocation is valid. Now Shyam before read பண்ணுங்கம்மா, இதெல்லாம் முக்கியமான ஹைலைட். Shyam, before receiving the letter at his end,
sold 5 laptops at the price fixed by Rama. ஸோ Shyam asked for நம்ம ரிவோகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடியே இங்க சேல் நடந்துருச்சு. நீங்க சொல்லுங்க, ரிவோகேஷன் இப்ப வேலிட் ஆகுமா? இது ரிவோகேஷன் ஆகி மாறுமா? மாறாது. ரிவோகேஷன் ஆகல. ரிவோகேஷன் இஸ் நாட் கரெக்ட் ஹியர். ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இனி ரிவோக் ஆகல. நவ் Shyam asked for 11% commission on the sale of 5 laptops for 1 lakh rupees each, explained under the provisions of the Indian Contract Act 1872. Whether ஆன்சர் sale of எஸ். laptop ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் எஸ். கமிஷன் இஸ் ரிசீவபிள் வெதர் சேல் ஆஃப் லேப்டாப்ஸ். ரீட் பண்ணுங்கம்மா. சேல் ஆஃப் லேப்டாப்ஸ். Whether sale of laptops after revoking Shyam's authority is binding on Rama. Whether Shyam will be able to recover his commission from Rama. If yes, what will be the amount of such commission? Answer is yes. Revocation is not binding. Revocation is first one. Revocation is not binding. Revocation bind ஆகல. ஏன்னா சேல் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரிவகேஷன். ரிவகேஷன் பைண்ட் ஆகல. ஆனால் இட் இஸ் நாட் ரிவகேஷன். ஆனால் the contract has been performed. Hence, agent is having the right to receive commission at 11%. ஏஜென்ட்க்கு 11% கமிஷன் ரிசீவ் பண்ணணும். இந்த என்னங்க இந்த இந்த என்ன ப்ரொவிஷன் எழுதணும்? Termination of authority of an agent does not, in so far regards the agent, take effect before he comes to know him. அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ரெவகேஷன் வரவே வராது. அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெவகேஷன் வரும். இங்க அவன் ரெவகேஷன் தெரியறதுக்கு முன்னாடியே வித்துட்டான். which means revoke ஆகல. agency has not been revoked and the sale is valid. நீங்க சொன்ன மாதிரி குவாண்டம் மெரிட் அதெல்லாம் சொன்னா எங்களாமோ போகும். பட் இந்த சுச்சுவேஷன்ல நமக்கு நல்லாவே தெரியுது ஏஜென்சில தான் கேட்டிருக்காங்க. ஏஜென்சியை வச்சே நீங்க ஆன்சர் எழுதுனா போதும். ஆன்சர் he is liable. Revocation is not valid. The sale is binding. Revocation is not binding. Revocation is not binding. Sale is valid. Sale than valid. Revocation is not valid. Whether he is liable to whether he is entitled to get the commission. Answer yes. Amount of commission 11% on 5 lakh, which is 55,000. ஏங்க ஒரு நிமிஷம். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒன் டைம் படிச்சுக்கங்க. ஆக்சுவல் பிரீச், ஆன்டிசிபேட்டரி பிரீச். ஆக்சுவல் பிரீச்னா என்ன? பிரீச் ஹேப்பனிங் ஆன் டியூ டேட் ஆர் டியூரிங் பர்ஃபார்மன்ஸ். ஆன்டிசிபேட்டரி பிரீச், பிரீச் ஹேப்பனிங் பிஃபோர் த டேட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஆன்டிசிபேட்டரி பிரீச் வரும்போது என்ன ஆப்ஷன் இருக்குது? அக்ரீவ்டு பார்ட்டி ஹேஸ் டூ ஆப்ஷன்ஸ். எய்தர் யூ கேன் கேன்சல் அண்ட் sue ஆன் பிரீச் டேட் or you can cancel and sue on due date. அந்த கொஸ்டின் தாங்க இது. ஆன்டிசிபேட்டரி பிரீச் உடைய கான்சிக்வன்சஸ் கேட்டிருக்கிறாங்க. ஒன் டைம் படிச்சுட்டு போங்க. ஆன்டிசிபேட்டரி பிரீச். அப்புறம் ஒன் மோர் கொஸ்டின். வேஜரிங் அக்ரிமெண்ட்னா என்னது? வேஜரிங்னா பெட்டிங் அக்ரிமெண்ட். மணி ஆர் மணிஸ் ஒர்த் இஸ் பேயபிள் அப்பான் ஹேப்பனிங் ஆர் நான் ஹேப்பனிங் ஆஃப் அன் இவெண்ட். மழை வந்தால் நான் காசு தரேன், மழை பெஞ்சா நான் காசு தரேன். வேஜரிங். வேஜரிங் அக்ரிமெண்ட் இஸ் பெட்டிங் அக்ரிமெண்ட். இட் இஸ் நாட் வேலிட். வேஜரிங் அக்ரிமெண்ட் உடைய எக்ஸாம்பிள்ஸும் படிச்சு வச்சுங்க. லாட்டரி இஸ் ஏ வேஜர். crossword puzzles where the answer depends upon editor. எடிட்டருடைய ஆன்சர் கரெக்ட் அடிப்படையில கரெக்டா இருந்தா தான் பிரைஸ் வரும்னா அது வேஜர். அது வேஜர். அது வேஜர். ஹோர்ஸ் ரேஸ் டிரான்சாக்ஷன் பெட்டிங் படிச்சிருப்பீங்க. அப் டு 500 இட் இஸ் வேஜர். கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் ஒன் டைம் படிச்சுக்கங்க. குயிக்கா சொல்றேன். contingent contract is a contract whereby it's a contract to do or not to do something if some collateral event does or does not happen. Contingent contract is a insurance contract, indemnity contract. இப்போ நம்ம பிரீமியம் கொடுப்போம். வண்டிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஹெல்த்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் உடைய ரூல்ஸ் அது ஹேப்பனிங் ஆகலாம், நான் ஹேப்பனிங் ஆகலாம், ஹேப்பனிங் நான் ஹேப்பனிங் வித்தின் ஃபிக்ஸட் டைம் பீரியட் ஆகலாம். இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு மேல கண்டிஜென்சி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. இம்பாசிபிள் ஈவெண்ட்ஸ்க்கு மேல கண்டிஜென்சி வைக்க முடியுமா? முடியாது. கைஸ், டேமேஜஸ் தயவு செஞ்சு படிங்க. ஆர்டினரி டேமேஜஸ், ஸ்பெஷல் டேமேஜ், லிக்விடேட்டட் டேமேஜ். ஆர்டினரி டேமேஜ்னா என்ன, ஸ்பெஷல்னா என்ன, லிக்விடேட்னா என்ன கேட்பான். Ordinary damages are the natural damages. Special damages are recoverable with respect to special circumstances. Liquidated damages are prefixed reasonable estimate of the damage caused by the breach. நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
Shall I wind up the last question? I'm going to take this as a last question from Bailment. I am also a bit tired after the class. Okay. Shall I wind up with this last question? Beautiful question. என்ன சொல்றீங்க? கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா? லைக் ரீகால் பண்ண முடியறதா சொல்லுங்க. Raghav. Vishnu, please read this last question. Raghav. Raghav found gold and diamond studded wristwatch value approximately 1 lakh rupees on the roadside. Mm. He picked it up and then advertised in the newspaper that the true owner thereof can take the watch after showing proper evidence. சரி. After waiting for a ஒரு certain டவுட். அப்ப period of time, ராகவ் தானே ஃபவுண்டர் ஆஃப் லாஸ் குட்ஸ். ஃபவுண்டர் ஆஃப் லாஸ் குட்ஸ் நான் சொல்லிட்டேன். சரி, பட் வில் டூ திஸ் கொஸ்டின். ஆஃப்டர் வெயிட்டிங். After waiting for a certain period of time, when the true owner did not turn up, he gifted that wristwatch to his son Mahesh. A few days later, Madhav, the true owner of watch, somehow noticed this watch on the wrist of Mahesh. He approached him to collect the same, but Mahesh refused. In the evening, Raghav called Madhav and told him that he incurred 20,000 rupees to find the true owner. If he fails to reimburse him the lawful expenses incurred on finding out the true owner, he will sue him for recovery thereof or retain the possession of the watch with him till recovery. Even he can sell the watch for recovery of expenses. Advise whether the following actions of Raghav were lawful according to the provisions of the Indian Contract Act எங்க ஒரு 1870. நிமிஷம். எஸ், ராகவ் இஸ் தி ஃபைண்டர். He waited for some time. He also searched. He is a next best ownerன்னு சொல்லலாமா? அசம்ஷன் நான் எடுக்க வேணான்னு பாக்குறேன். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஓனர் எடுக்க வேணாம், ஃபைண்டர்னே வச்சுப்போம். Can finder sell to someone or gift the goods to someone? Answer no. Finder should not gift. Answer என்னுடைய ஆன்சருங்க. ஃபைண்டர் gift பண்ண வேணாம். No. Warning Madhav to sue for recovery of lawful expenses. Doubt இவ்வளவுதான். Can I sue for அதான் ஒரு நிமிஷம் சூர்யாசன் வெயிட் பண்ணுங்க. Can I sue for lawful expenses? Answer no. I can retain for lawful expenses. Yes. Sue பண்ண முடியாது, retain பண்ண முடியும். Can I sell the watch? அங்க நீங்க எழுதலாம் ரீசனபிள் டைமுக்கு அப்புறம் செல் பண்ணலாம். ரீசனபிள் டைமுக்கு அப்புறம் செல் பண்ணலாம்னு எழுதலாம். இஃப் இட் இஸ் 2/3 ஆஃப் மார்க்கெட் வேல்யூனா அதுவும் நீங்க எழுதலாம். அங்க நீங்க ரீசனபிள் டைம் பத்தி எழுதினா போதும். யாரு? சூர்யாஹசன். அங்க நீங்க எழுதினா போதும். இப்போ ஒரு நிமிஷம். Could not transfer. No right to sue. ஓகே, கரெக்ட் தான். He can retain. He can retain. 2/3 மார்க்கெட் வேல்யூ மேல ஆகுதுன்னா இப்போ இங்க அகைன் ஆன்சர் கரெக்டா சொல்லிக்கிறாங்க பாருங்க. வாட்ச் இஸ் நாட் பெரிஷபிள் and expenses only 20,000 which is below 1 lakh which is below 2/3. அதாங்க 2/3 கீழே தானே இருக்குது. 2/3 நீங்க எழுதணும். இதா இங்க எழுதிக்கிறாங்க பாருங்க. 2/3க்கு கீழே இருக்கிறதுனால செல் பண்ணவும் முடியாது. யூ ஷுட் வெயிட் டில் ரீசனபிள் பீரியட். அதுக்கப்புறம் தான் செல் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் நவ் செல் பண்ண முடியாது. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இவ்வளவுதாங்க முடிஞ்சு. we have tried to cover many questions, many aspects. எப்படி இருந்துச்சு கைஸ்? ஓகே ஆர் நாட் ஓகே? எங்க நல்லா எழுதுங்க. நல்லா ரிவைஸ்லாம் பண்ணிட்டு போங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட் நல்லா கேட்பான், 40 மார்க் கேட்பான். கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சா? தேங்க்யூ கைஸ், ஆல் தி